இந்த நாள் வந்து குருத்தோலை ஞாயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ಕುರ್ತೋಳೆ. ಖರ್ಜೂರಗಳ ದಿನ ಎಂಬುದಾಗಿ ಈ ದಿನ ಹೇಳ್ತಾರೆ. ஆ, இயேசு கிறிஸ்து வந்து ஒரு வாரம் அவர் மரணத்துக்கு சிலுவையிலே மரணத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இயேசு கிறிஸ்து இந்த ஒரு பவனி சென்றார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಶಿಲುಬೆ ಮರಣಕ್ಕೆ ಹೋದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಅವ್ರು ಮಾಡಿದ್ರು. சோ என்னது இதோட அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போங்க. ಈ ದಿನ ಅದರ ಅರ್ಥ ಏನು ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ನೋಡೋಣ. சோ அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம படிக்கணும். தமிழ் பைபிள்ல 21:4, இங்கிலீஷ் கன்னடா பைபிள்ல வந்து 21:5. மத்தேயு 21:5 கன்னடா இங்கிலீஷ் பைபிள்ல, தமிழ் பைபிள்ல 21:4. ಮತ್ತ இதோ ம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். சோ இன்னைக்கு இந்த வசனத்துல இருந்து ஒரு தலைப்பை எடுத்திருக்கிறேன். என்னதுன்னா, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. ಈ ದಿನದ ಒಂದು ಶೀರ್ಷಿಕೆ ಏನಂತಂದ್ರೆ ನಿನ್ನ ಅರಸು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். ನಿನ್ನ ಅರಸು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ. யார் இந்த ராஜா? ಹಾಗಾದ್ರೆ ಈ ರಾಜ ಯಾರು? என்ன செய்ய போறாரு? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ? இயேசு ராஜா அப்படின்னு வந்து நம்ம நிறைய பாடுவோம். ಯೇಸು ರಾಜ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅನೇಕ ಹಾಡುಗಳನ್ನ ಹಾಡ್ತೀವಿ. இன்னைக்கு நம்ம பாடணும், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்னு நம்ம பாடணும். ಯೇಸು ರಾಜ ಬಂದಿದ್ದಾರೆ, ನಾವೆಲ್ಲರೂ ಕೊಂಡಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹಾಡಿದ್ವಿ. இன்னொரு பெர்க்மான்ஸ் பாட்டு இருக்கு, என்னேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ನನ್ನ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಹಾಡು ಇದೆ. சோ ராஜா என்ற வார்த்தையை நம்ம அதிகமாய் நம்ம உபயோகப்படுத்துவோம் கிறிஸ்தவர்கள். ನಾವು ಕ್ರೈಸ್ತರು ಅನೇಕ ಸಾರಿ ರಾಜ ಅನ್ನುವಂತ ಪದಗಳನ್ನ ಬಹಳಷ್ಟು ಸಾರಿ ಉಪಯೋಗಿಸ್ತೀವಿ. சோ இந்த ராஜான்றதுக்கு அர்த்தம் என்ன? ಹಾಗಾದ್ರೆ ಈ ರಾಜ ಅನ್ನುವುದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನು? நிறைய வாட்டி நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அதோட முழு அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்காம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ಇಂಥ ಪದಗಳನ್ನ ಬಳಸಿದ್ದೇವೆ, ಆದ್ರೆ ಅದರ ನಿಜವಾದ ಅರ್ಥವನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೊಂಡಿರೋದಿಲ್ಲ. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இயேசு கிறிஸ்து வந்து வந்துட்டு இருக்கிறாரு எருசலேமுக்குள்ள. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. எது மேல வராரு அவரு? எது மேல வராங்க? ஒரு கழுதை குட்டி மேல இயேசு கிறிஸ்து வராரு. ಅಲ್ಲಿ ಅವರು ಒಂದು ಕತ್ತೆ ಮರಿಯ ಮೇಲೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு ரதத்துல வரல, ஒரு பெரிய அதிகாரி போல ரதத்தின் மேல இயேசு கிறிஸ்து வரலங்க. ಅವರು ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ರಥದಲ್ಲಿ ಅವರು ಬರಲಿಲ್ಲ. ஒரு தாழ்மையான ஒரு கழுதை குட்டியின் மேல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து வரார். ಒಂದು ತಾಳ್ಮೆಯುಳ್ಳ ಕತ್ತೆ ಮರಿಯ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಅವ್ರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த டைம் என்ன பண்றாங்க, ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க, ஆண்டவரை ஓசனா ஓசனான்னு சொல்றாங்க. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಜನರೆಲ್ಲ ಹೋಸನ್ನ ಹೋಸನ್ನ ಎಂಬುದಾಗಿ ಕೂಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன சொல்றாங்கன்றத பாப்போம். ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ನೋಡೋಣ. மார்க் 11வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை பாருங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஓசனா என்ற வார்த்தையை எவ்வளவு வாட்டி நம்ம பாக்குறோம் பாருங்க. ಈ ಹೊಸನ ಅನ್ನುವಂತ ಈ ಒಂದು ಪದವನ್ನ ಎಷ್ಟು ಸಾರಿ ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದೀವಿ ನೋಡಿ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓಸನಾ ತಾನೆ? ಏನಂತ ಇದೆ? ಜಯ ಅಂತ ಇದೆ. ಜಯ ಅಂತ ಇದೆ. ಓಕೆ, அதோட அர்த்தத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. ಹಾಗಾದ್ರೆ ಈಗ ಅದರ ಅರ್ಥವನ್ನ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿರೋಣ. சரி, ஒரு 5 நிமிஷத்துல அது கழிச்சு நான் சொல்றேன். ಒಂದು 5 ನಿಮಿಷ ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತೀನಿ. சோ இயேசு கிறிஸ்து ராஜா போல எருசலேம் பட்டணத்துக்குள்ள வராருங்க. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಬ್ಬ ರಾಜನ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஐயோ ஒருத்தர் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. அவர் என்ன பண்ணாரு, போன வாரம் தான் வந்து என்ன பண்ணாரு, லாசருக்கு வந்து என்ன பண்ணாரு, உயிர் கொடுத்தாரு. ஒரு பெரிய ஆள் வந்திருக்கிறாரு, நம்மள வந்து தாவீதின் குமாரன், இவர் வந்து ஒரு நம்மளுக்கு புது ஒரு விடுதலை கொடுக்க போறாரு அப்படின்னு ஜனங்க வந்து காத்திருக்கிறாங்க. ಇಲ್ಲಿ ಜನರು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಿಂದಿನ ವಾರಗಳಲ್ಲಿ ಆತನು ಲಾಜರ ಅನ್ನುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ಒಬ್ಬ ದಾವಿದ ಕುಮಾರ ಈಗ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಜನರೆಲ್ಲ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. யார் இந்த ஜனங்க? ಹಾಗಾದ್ರೆ ಆ ಜನರೆಲ್ಲ ಯಾರು? இந்த ஜனங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து இப்ப வந்து இங்கிலாந்து நாடு வந்து நம்ம இந்தியா நாட்டை வந்து நம்ம ஆண்டுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன உரிமையே இருக்காதுல்ல, அதே போல இஸ்ரேல் நாட்டை ரோமர்கள் வந்து ரோம ஜனங்கள் வந்து என்ன பண்ணாங்க, ஆண்டுட்டு இருந்தாங்க. ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶವನ್ನ ಬ್ರಿಟಿಷದವರು ಆಳುವಾಗ ಹೇಗಿತ್ತಲ್ವ, ಹಾಗೆ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಆ ರೋಮನ್ ಅವರು ಆ ಇಸ್ರೇಲ್ ದೇಶವನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾ So, ಇದ್ರು. இந்த யூதர்களுக்கு விடுதலையே இல்ல. ಅಲ್ಲಿ ಆ ಯಹೂದ್ಯರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಇರಲಿಲ್ಲ. வரி வந்து டபுளா கட்டணும். வரி ಅಂದ್ರೆ சுங்க. ಆ ಸುಂಕವನ್ನ ಅವರು 2ರಷ್ಟು ಕಟ್ಟಬೇಕಾಗಿತ್ತು. அவங்களுக்கு கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா கோர்ட்ல வந்து ராஜா என்ன சொல்றாரோ, அந்த சக்கரவர்த்தி என்ன சொல்றாரோ அதை தான் கேட்கணும். அவங்களுக்கு வந்து அவங்க ஜனங்களுக்கு மரியாதையே இல்ல. ಅಲ್ಲಿ ಅವರು ನ್ಯಾಯಾಲಯಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಒಂದು ಅಂದ್ರೆ ಅವಶ್ಯಕತೆನೇ ಇರಲಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ರಾಜ ಏನು ಹೇಳ್ತಾನೋ ಅದೇ
ನಿಜ ಆಗಿತ್ತು. சோ ஒரு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ಅಲ್ಲಿ ಅವರು ಒಂದು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಅವ್ರು ಬಾಳ್ತಾ ಇದ್ರು. ரொம்ப வருஷமா 200 300 வருஷமா அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ಅವರು ಸುಮಾರು 200-300 ವರ್ಷಗಳವರೆಗೆ ಅವರು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇದ್ರು. சோ இயேசு கிறிஸ்து பார்க்கறாங்க. இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையை பார்க்கறாங்க. ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತವನ್ನ ನೋಡಿದ್ದಾರೆ. இங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்றாரு. அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து விடுதலை கொடுக்கறாரு. இத வந்து பார்க்கறாங்க ஜனங்க. ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಮಾಡಿರುವಂತ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವುದನ್ನ ಅವರು ನೋಡಿದ್ದಾರೆ. 3 வருஷம் ஊழியம் செய்றாரு. ಅಲ್ಲಿ 3.5 ವರ್ಷ ಅವರು ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஓகே, இப்ப இயேசு கிறிஸ்து ராஜா ஆக போறாரு. ಈಗ ಅವರು ರಾಜ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. அவர் என்ன பண்ண போறாரு? ரோம சாம்ராஜ்யத்தை அழிச்சிட்டு அவர் என்ன பண்ண போறாரு? ராஜா ஆக போறாரு அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ಈಗ ಅವರೆಲ್ಲ ಏನಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಈಗ ರೋಮ ಸಾಮ್ರಾಜ್ಯವನ್ನು ಅಳಿಸಿ ಅವರು ರಾಜ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லாரும் ஓசனா ஓசனான்னு பாடுறாங்க. ಎಲ್ಲರೂ ಹೊಸನ ಹೊಸನ ಎಂಬುದಾಗಿ ಹಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஓசனான அர்த்தம் என்ன? ಹಾಗಾದ್ರೆ ಆ ಹೊಸನ ಅನ್ನೋ ಅರ್ಥ ಏನು? அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து சேவ் அஸ் நவ், எங்களை விடுவியும் கர்த்தாவே, அதான் அர்த்தம். ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವ ಕರ್ತನೆ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಅರ್ಥ. சேவ் அஸ், எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே, எங்களை காப்பாத்துங்க, அதான் ஓசனா. ದೇವರೇ ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡು ಎನ್ನುವಂತದ್ದೇ ಆ ಹೊಸನ ಪದ. நிறைய பேர் நம்ம நினைப்போம் ஓசனாவும் அல்லேலியா ஒண்ணு அப்படின்னு நினைப்போம். ಅನೇಕರು ಹೊಸನ ಹಲ್ಲೆಲೂಯ ಎರಡು ಒಂದೇ ಅಂತ அல்லேலியா வந்து கர்த்தரை துதிப்பது, ಹಲ್ಲೆಲೂಯ ಅಂದ್ರೆ ಕರ್ತನನ್ನ ಸ್ತುತಿಸುವಂತದ್ದು. ஓசன்னா என்பது கர்த்தரை வேண்டிக் கொள்வது, ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு வேண்டிக் கொள்கிறது. ಇಲ್ಲಿ ಹೊಸನ ಅಂತಂದ್ರೆ ಕರ್ತನನ್ನ ಬೇಡಿಕೊಳ್ಳೋದು, ದೇವರೇ ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ. சோ இப்போ இவங்க எல்லாரும் ஓசனா ஓசனா சொல்றாங்க. என்னன்னா ஆண்டவர் விடுதலை கொடுக்க வந்துட்டாரு அப்படின்னு வந்து சந்தோஷமா இருக்காங்க அவங்க. ಹಾಗಾಗಿ ಎಲ್ಲರೂ ಹೊಸನ ಹೊಸನ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ರೆ ದೇವರು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರೆ. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி ஆண்டவர் வந்து ராஜாவா வந்தாரா? ಅಲ್ಲಿ ಅವರು ನೆನೆಸಿದ ಹಾಗೆ ಆತನು ರಾಜನಾಗ್ಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾನ? ரோம சாம்ராஜ்யத்தை வந்து போர் வீரன் போல அவங்கள தோக்கடிக்க வந்தாரா? ಆ ರೋಮ್ ಸಾಮ್ರಾಜ್ಯವನ್ನ ಯುದ್ಧದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ಹೊಡಿಲಿಕ್ಕೆ ಅವ್ರು ಬಂದಿದ್ದಾರಾ? வந்தாரா இல்லையா? அதுக்காக வரல இயேசு கிறிஸ்து. ಇಲ್ಲಿ ಅವರು ಅದಕ್ಕಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. இவங்க தப்பா துதிச்சிட்டு இருக்காங்க. தப்பா வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இந்த ஜனங்க. ಆ ಜನರೆಲ್ಲ ತಪ್ಪಾಗಿ ಆ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನೆನೆಸಿದ್ದಾರೆ. அவங்க நினைப்பாங்க, ஓ வந்துட்டாரு இவர் ராஜா ஆக போறாரு, இவர் தான் தாவீதின் குமாரன், இவர் வந்து ராஜா ஆக போயிட்டு அரசாட்சி பண்ண போறாரு, நீரோ மன்னன் வந்து நீரோ மன்னனை தோக்கடிக்க போறாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ಈಗ ಅವರೆಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ದಾವೀದ ಕುಮಾರನಾದ ಈತನೇ ರಾಜನಾಗ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಆ ನೀರೋ ಅರಸನ ಒಂದು ಸಾಮ್ರಾಜ್ಯವನ್ನ ಅಳಿಸಿ ಹಾಕ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்படி காத்துக்கொண்டே இருந்தாங்க இந்த ஜனங்க. ಹೀಗೆ ಅವರು ಕಾಯ್ತಾ ಇದ್ರು. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாக வந்திருக்கிறார். ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಒಬ್ಬ ರಾಜನಾಗ್ಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ. சகரியா புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க. ಜಕರ್ಯ 9:9 ನೋಡೋದಾದ್ರೆ, பழைய ஏற்பாட்டுல சகரியா புஸ்தகம் 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல ஒரு தாழ்மையுள்ள ராஜாவாக இயேசு கிறிஸ்து வராருங்க எருசலேமுக்குள்ள. ಇಲ್ಲಿ ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ಒಂದು ಎರುಸಲೇಮ್ ಒಳಗಡೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரி, இப்போ நான் சொல்லிட்டேன் எதுக்காக இயேசு கிறிஸ்து வராரு. நம்ம வாழ்க்கையில ராஜா ஆகணும், உன் வாழ்க்கையில நான் ராஜா ஆகணும் அப்படின்னு வராருங்க. உன் ராஜா உன்னை தேடி வருகிறார். ಇಲ್ಲಿ ಆತನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಬ್ಬ ರಾಜನಾಗ್ಲಿಕ್ಕೆ, ನನ್ನ ರಾಜ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. இதுவரைக்கும் எந்த ராஜாவும் நம்மள தேடி வந்திருக்காங்களா? யாராவது நம்மள தேடி வந்திருக்காங்களா? உங்களை வந்துட்டு ஏதாவது சீஃப் மினிஸ்டர் போன வாரம் உங்க வீட்டு கதவு தட்டி வந்தாரா? ಯಾರು வரமாட்டாங்க. ಇಲ್ಲಿವರೆಗೂ ಯಾವ ರಾಜನಾದ್ರೂ ನಿಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರಾ? ಕಳೆದ ವಾರ ಏನಾದ್ರೂ ನಿಮ್ಗೆ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ನಿಮ್ಮ ಡೋರ್ನ ತಟ್ಟಿದ್ರಾ? வந்திருக்க மாட்டாங்க. ஆனா நம்மளை தேடி உன் ராஜா உன்னை தேடி வந்திருக்கிறார்னு வசனம் சொல்லுதுங்க. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ರಾಜ ನಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ. யார் இந்த இயேசு ராஜா? ಹಾಗಾದ್ರೆ ಯಾರು ಇವರು ಯೇಸು ರಾಜ? இந்த இயேசு ராஜா இல்லனா நம்மளுக்கு யாரு ராஜாவா இருக்கிறா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ಹಾಗಾದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ರಾಜನಾಗಿ ಇಲ್ಲೇ ಹೋಗಿದ್ರೆ ನಮಗೆ ಯಾರು ರಾಜ ಆಗ್ತಾರೆ? ಫಸ್ಟ್ எல்லாருக்கும் நம்ம இதயத்திலே எல்லாருக்கும் ஒரு ராஜா வேணுங்க. ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಒಬ್ಬ ರಾಜ ಬೇಕಾಗಿದೆ. ஏன்னா அந்த ராஜா தான் ஃபைனல். அவர் என்ன சொல்றாரோ அதான் நடக்கும். ಆ ರಾಜನೇ ಆತನ ಕೊನೆ. ಯಾಕಂದ್ರೆ ಆತನು ಏನು ಹೇಳ್ತಾನೋ ಅದೇ ನಡೀಲಿಕ್ಕಿದೆ. ஏன்னா ராஜா கட்டளை கொடுத்தாருன்னா அதை வந்து யாரும் மீற மாட்டாங்க. ಯಾಕಂದ್ರೆ ಒಬ್ಬ ರಾಜ ಒಂದು ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಕೊಟ್ರೆ ಅದನ್ನ ಯಾರು ಮೀರೋದಿಲ್ಲ. சோ இன்னைக்கு ரெண்டு விதமான ராஜாக்களை பார்த்துட்டு இயேசு ராஜாவை குறித்து மூணாவது நான் பேச போறேன். ಹಾಗಾಗಿ ಮೊದಲು ಎರಡು ರಾಜಗಳ ಬಗ್ಗೆ ಕುರಿತು ತಿಳ್ಕೊಂಡು ಆನಂತರ ಮೂರನೇ ರಾಜನ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಕ್ ಹೋಗೋಣ. பழைய ஏற்பாட்டுல ஒரு சகோதரர் இருந்தார், ஒரு பெரிய ஒரு ராஜா இருந்தான். ಆ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ರಾಜ ಇದ್ದ. அவனுக்கு எல்லாத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். ಅವನು ಎಲ್ಲವನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದ. உலகமே அவன் கையில இருந்துச்சு. ಈ ಲೋಕವೇ ಆತನ ಕೈಲಿತ್ತು. அந்த ராஜா குறித்து நம்ம பார்க்க போறோம். ಆ ರಾಜನ ಕುರಿತು ನಾವು ನೋಡೋಣ. தானியேல் 4வது அதிகாரம் 30வது வசனம். ದಾನಿಯೇಲ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 36ನೇ ವಚನ.
இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் அவர் பெருமையா பேசிக்கிறார். என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கென்று என் மகிமையின் பிரபாகத்து என்று. ராஜ்யத்துக்கு ஆ. அரண்மனையாகிய ம். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். எத்தனை வாட்டி நான் அப்படின்ற இந்த வசனத்துல இருக்கு? கொஞ்சம் பாருங்க, பார்த்து டிவில ஸ்கிரீன்ல பார்த்து சொல்லுங்க. எத்தனை வாட்டி நான் அப்படின்னு இருக்கு? என், நான் எத்தனை வாட்டி இருக்கு இந்த வசனத்துல? 3 3 வாட்டி இருக்குதுங்களா? நான், என் அப்படின்ற ஒரு ஒரு சுயம் என்ற ஒரு ರಾಜ. ನಾನು ನನ್ನ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಪದ ಅಲ್ಲಿ 3 ಸಾರಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆ ಒಂದು ಭಾವನೆಯುಳ್ಳಂತ ಒಬ್ಬ ರಾಜ. சுயம் என்ற ராஜா. சுயம் ಅಂದ್ರೆ ಸ್ವಂತ. ಸ್ವ ಸ್ವ ಎಂಬ ರಾಜ. ಸ್ವ ತನ್ನ ಸ್ವ ಇಚ್ಛೆಯಿಂದ ಆತ ಆ ರೀತಿ ಹೇಳ್ತಾ ಇರುವಂತ ಒಬ್ಬ ರಾಜ. ಸೆಲ್ಫ್ ಅಂತಾರಲ್ಲ ಅದಕ್ಕೆ, ಸೆಲ್ಫ್. ತನ್ನ ಸ್ವಾರ್ಥದಿಂದ ಹೇಳುವಂತ ಒಬ್ಬ ರಾಜ. ಸ್ವಾರ್ಥ அப்படின்னா சுயம் என்ற ஒரு ராஜாங்க. ಸ್ವಾರ್ಥದಿಂದ ಇರುವಂತ ಒಬ್ಬ ರಾಜ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಾಗಂದ್ರೆ ಏನರ್ಥ? நான் சொல்றதுதான் நடக்கும். ನಾನು ಹೇಳುವಂತದ್ದೇ ನಡೆಯುತ್ತೆ. நான் முடிவு எடுத்துட்டேன்னா அப்படிதான் செய்யணும். ನಾನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಹಾಗೆ ನಡಿಬೇಕು. நிறைய வாட்டி ஃபேமிலிஸ்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இப்படி நடக்குங்க. ಅನೇಕ ಸಾರಿ ಮನೆಗಳಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿಯರ ಮಧ್ಯೆ ಹೀಗೆ ನಡೆಯುತ್ತೆ. மனைவி சொல்லுங்க, நான் சொல்லிட்டேன் இப்படிதான் நடக்கணும், நீங்க என் பேச்சு கேட்டுதான் ஆகணும். ನಾನು ಹೇಳಿದೆ ಹೀಗೆ ಮಾಡ್ಬೇಕು, ನನ್ನ ಮಾತು ಕೇಳಿದ್ರೆ ಆಗುತ್ತೆ. நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கிறேன், நான் யாதான் முடிவு எடுப்பேன், நீ யாரு கேட்கறதுக்கு அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லிடுவாரு சில டைம். ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡ್ತೇನೆ, ನಾನು ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ತೇನೆ, ನಿನ್ನ ಯಾರು ಕೇಳೋದಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ. இந்த நான் எங்க இருக்குதோ அந்த இடத்துல ரெண்டு பிரிஞ்சிரும், எல்லாம் பிரிஞ்சிரும். நம்மளுடைய குடும்பம் பிரிஞ்சிரும், நம்மளுடைய உறவுகள் பிரிஞ்சிரும். எங்க நானு அப்படின்ற ஈகோ வருதோ அந்த இடத்துல பிரிவினைகள் உண்டாகும். ಇಲ್ಲಿ ನಾನು ಅನ್ನುವಂತ ಒಂದು ಈಗೋ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಕುಟುಂಬವು ಒಡೆದು ಹೋಗುವಂತ ಸಾಧ್ಯತೆ ಇರುತ್ತೆ. நானும் எங்க ஒய்ஃப் வந்து நிறைய ஃபேமிலிஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட உட்கார்ந்து நாங்க பேசுவோம், ஆலோசனை நேரம் கொடுப்போம், ஆலோசனை கொடுப்போம். ಸಹೋದರ ಅವರ ಶ್ರೀಮತಿ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಅನೇಕರ ಒಂದು ಆ, ಕೌಟುಂಬಿಕ ಜೀವಿತದ ಕುರಿತು ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. நிறைய வாட்டி நான் சொல்றேங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள வருதுன்னா, நான் என்ற ஒரு இது, நான் சொல்லணும் அவர் கேட்கணும், இல்ல நான் சொல்லணும் அவ கேட்கணும் அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் ரெண்டு டீமா பிரிஞ்சிடுறாங்க. ಇಲ್ಲಿ ಅನೇಕರ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ನಾನು ಹೇಳ್ದಂಗೆ ಅವಳು ಕೇಳಬೇಕಿಲ್ಲ, ಅವಳು ಹೇಳ್ದಂಗೆ ನಾನು ಕೇಳಬೇಕು, ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಭಾವನೆಯಿಂದನೇ ಎರಡು ಕುಟುಂಬಗಳು ಒಡೆದು ಹೋಗ್ತಾ ಇದೆ. இப்ப நேத்து ஆர்சிபி டீம் வின் ஆயிருச்சுங்க. ಆ, எல்லாரும் ನಿನ್ನೆ- சந்தோஷமா? ஆர்சிபி டீம் நேத்து வின் ஆயிடுச்சு. ನಿನ್ನೆ RCB ಟೀಮ್ ಕ್ರಿಕೆಟ್ ಆಟದಲ್ಲಿ ಗೆದ್ದಿದೆ. அது என்னது? ஆர்சிபின்றது என்னது? ஒரு ஒரு டீம், அது ஒரு டீம். RCB ಅನ್ನುವಂಥದ್ದು ಒಂದು ಟೀಮ್. ಅದು டீம்னா என்ன தமிழ்ல? ஒரு குழு. குழு ஒரு டீம்னா எல்லாரும் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம். ಟೀಮ್ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಒಂದು ಗುಂಪು ಎಂಬುದಾಗಿ. சோ அதுல இஷ்டம் வந்த மாதிரி பாதி பேர் நான் இப்படி ஆடுவேன், பாதி பேர் நான் அப்படி போவேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಇಷ್ಟ ಬಂದಾಗೆ ನಾನು ಈ ಕಡೆ ಹೋಗ್ತೀನಿ, ಅರ್ಧ ಜನ ಈ ಕಡೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಇಷ್ಟ ಬಂದಾಗ ಯಾರು ಹೇಳೋದಿಲ್ಲ. கேப்டன் சொல்வார், டேய் நீ அஞ்சாவது தான் ஆடுவேன்னு சொல்ல, இல்ல நான் ஃபர்ஸ்டே ஆடுவேன் அப்படின்னு பேட்டை தூக்கிட்டு போயிட்டாருன்னா யாரு தோக்க போறா? யாருங்க தோக்கும்? டீம் தாங்க தோக்கும். ಅಲ್ಲಿ ಕ್ಯಾಪ್ಟನ್ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಅಲ್ಲಿ ನಡಿಬೇಕು. ನಾನಿಲ್ಲ, ನಾನು 5ನೇ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ನಡೆಯಲ್ಲ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಟೀಮ್ ಸೋತು So, ಹೋಗುತ್ತೆ. நிறைய வாட்டி பிசாசு என்ன பண்ணிடுறான் குடும்பங்கள்ல, ಹಾಗಾಗಿ ಅನೇಕ ಸಾರಿ ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, மனைவி ஒரு டீம் ஆக்கிடுறான், கணவன் ஒரு டீம், ரெண்டு பேரும் எதிரி ஆக்கிடுறான் பிசாசு. ಅಲ್ಲಿ ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಆ ಹೆಂಡತಿಯನ್ನ ಒಂದು ಸೈಡು, ಗಂಡನ ಇಬ್ಬರನ್ನು ಒಂದು ಎದುರಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. சுயம் என்ற ராஜா ரெண்டு பேரும் ஹிருதயத்துக்குள்ளே ஆழ்ந்து கொண்டிருக்கிறான். ಆ ಸ್ವಾರ್ಥ ಅನ್ನುವಂತ ಒಬ್ಬ ರಾಜ ಆ ಒಂದು ಹೃದಯದಲ್ಲಿ, ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸಿಸ್ತಾ ஒரே ಇದ್ದಾನೆ. குழப்பம், சமாதானம் இருக்காது, போராட்டம், சண்டை தான் இருக்கும் அந்த ஃபேமிலில. ಅವನ ಆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಸ್ವಾರ್ಥ ಯಾವಾಗ್ಲೂ ಒಂದು ಜಗಳದೇ ಯಾವಾಗ್ಲೂ ஆனா ಇರಲ್ಪಡುತ್ತೆ. நம்ம சபைக்கு வர நீங்க, ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬರುವಂತ ನೀವುಗಳು நம்ம ஆண்டவருடைய கிருபையினாலே அவருடைய அன்பினாலே நம்ம குடும்பங்கள், நம்ம உறவுகள், நம்ம வாழ்க்கை கெட்டப்படுதுங்க. ಅವರ ಒಂದು ಕೃಪೆ ಅಂತ ಕರುಣೆಯಿಂದ ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾವೆ. ஏன்னா ஏசப்பா அவர் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. ಅವರು ತಮ್ಮನ್ನ ಬರಿದು ಮಾಡಿಕೊಂಡು ಸಿಲುಬೆಯ ಮರಣಕ್ಕೆ ಹೋಗುವಷ್ಟು ತಮ್ಮನ್ನ ತಾಳಿಕೊಂಡ್ರು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ அந்த நான் என்ற அந்த ராஜா நம்ம இருதயத்துல இருக்கிறானா, அதை வந்து நம்ம டெய்லி வந்து என்ன பண்ணணும், இது ஆலோசனை பண்ணி பைபிள் முன்னாடி, ஆண்டோடைய வசனத்தின் முன்னாடி, ஆண்டோடைய பிரசன்னத்துல அது வந்து ஆலோசனை பண்ணி நம்ம பார்க்கணுங்க. ಆ ಒಂದು ರಾಜನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದಾರ. ராஜா இல்ல, ಸ್ವಾರ್ಥ ಎಂಬಾಗೆ ರಾಜ. ಸ್ವಾರ್ಥ ಅನ್ನುವಂತ ಒಬ್ಬ ರಾಜನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾದಂತ ಭಾವನೆಗಳು ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರತಿದಿನ ನಾವು ವಾಕ್ಯದ ಮುಂದೆ ನಿಂತು ಅದನ್ನ ಪರೀಕ್ಷಿಸಬೇಕು. சோ இந்த நான் என்ற ராஜா என்னாச்சு, இந்த எபுகத்நேசர் என்ன பண்றான், இப்படி சொல்றான், பெருமையா பேசிக்கிறான், நான் பண்ணிட்டேன், நான் இது அப்படின்னு சொல்றாங்க. ಇಲ್ಲಿ ನಾನು ಅನ್ನುವಂತ ಈ ರಾಜ ತನ್ನನ್ನ ಕುರಿತಾಗಿ ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಳ್ತಾ சோ ಇದ್ದಾನೆ. அந்த அந்த 32வது 33வது வசனத்துல என்ன ஆகுதுங்க, 4வது அதிகாரம் தானியேல் 4:32-33. ದಾನಿಯೇಲ 4:32-33. மனுஷரென்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. என்ன சொல்ல வருது? 7 வருஷம்
7 வருஷங்க பைத்தியக்கார மாதிரி தெரியுறாங்க இந்த ராஜா. ಇಲ್ಲಿ 7 ವರ್ಷ ಅವನು ಹುಚ್ಚನ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಈ ರಾಜ. மிருகம் போல போயிட்டு என்ன பண்றான்? அவன் வந்து இது புல்லு சாப்பிடுறானா? ಅಲ್ಲಿ ಕಾಡು ಮೃಗಗಳೊಟ್ಟಿಗೆ ಹೋಗಿ ಅವನು ಹುಲ್ಲನ್ನು ತಿಂತಾ ಇದ್ದಾನೆ. யார் இந்த மனுஷன்? ಯಾರು ಈ ಮನುಷ್ಯ? உலகத்தையே ஆண்டிட்டு இருந்த நேபுகாத்நேச்சர் ராஜா. ಈ ಲೋಕವನ್ನೇ ಆಳ್ತಾ ಇದ್ದಂತ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ ಒಬ್ಬ ರಾಜ. என்னைக்கு அவனுக்கு பெருமை, நான் அப்படின்ற பெருமை வந்துச்சோ அவன் மிருக மாதிரி ஆயிட்டாங்க 7 வருஷம். ಯಾವಾಗ ಅವನಿಗೆ ನಾನು ಅನ್ನುವಂತ ಒಂದು ಸ್ವಾರ್ಥ ಬುದ್ಧಿ ಬಂತ, ಆಗ ಅವನು ಲೋಕವನ್ನೆಲ್ಲ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟ. சரி பிரதர், எப்படி பிரதர் வெளியே வந்தான் இதுல இருந்து? இந்த பைத்தியத்துல இருந்து எப்படி பிரதர் வெளியே வந்தான்? ಹಾಗಾದ್ರೆ ಅವನು ಆ ಹುಚ್ಚತನದಿಂದ ಹೇಗೆ ಹೊರಗೆ ಬಂದ? 34வது வசனம் பாருங்க. தானியேல் 4:34. அந்த நாட்கள் சென்ற பின்பு ம். நேபுகாத் நச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், எனக்கு என்ன வந்துச்சு? ரிட்டர்ன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்துச்சு அப்படின்னு சொல்றான் பாருங்க. சோ என்னது? ஆண்டவர் நம்ம பார்க்கும் போது, ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கும் போது, நம்ம அப்பதாங்க நம்ம நார்மல் மைண்ட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. ನಾನು ಆಕಾಶದ ಕಡೆಗೆ ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡಲು ಆತನ ಬುದ್ಧಿಯು ನನಗೆ ಪುನಃ ಸ್ವಾಧೀನವಾಯಿತು. ಹೀಗೆ ನಾವು ದೇವರನ್ನ ನೋಡುವಾಗ ಆ ಒಂದು ಬುದ್ಧಿ ನಮಗೆ So இதுல ಬರುವಂತದ್ದಾಗಿದೆ. இருந்து என்ன கத்துக்கிறோம் நம்ம? ಹಾಗಾದ್ರೆ ಇದರಿಂದ ನಾವೇನ್ ಕಲ್ತ್ಕೊಳ್ತಾ சுயம் ಇದ್ದೀವಿ? வந்து ஒன்னதான் பார்க்க வைக்கும். நானு என்னுடைய ஆசை, என்னுடைய ஃபியூச்சர் அப்படின்னு அதை தான் பார்க்க வைக்கும். மத்தவங்கள பார்க்கவே வைக்காதுங்க சுயம். ಆ ಸ್ವಾರ್ಥ ಅನ್ನೋದು ಕೇವಲ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಮಾತ್ರ ಅದು ನೋಡ್ಕೊಳ್ಳುತ್ತೆ, ಬೇರೆಯವರನ್ನ ಅದು ನೋಡೋದಕ್ಕೆ ಆಸೆ ಪಡೋದಿಲ್ಲ. என்னுடைய உழைப்பு, நான் செஞ்சேன் அப்படின்ற அந்த பெருமை பாராட்டுகிற அந்த சுபாவத்தை வந்து சுயம் வந்து கொண்டு வருவாங்க. ಇದು ನನ್ನ ಕೆಲಸ ಅನ್ನುವಂಥದ್ದು ಆ ಸ್ವಾರ್ಥದಿಂದ ನಮ್ಮಲ್ಲಿ ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತೆ. சோ நம்ம லைஃப்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இஸ் த செல்ஃப் த கிங் ஆஃப் மை லைஃப்? என்னுடைய இருதயத்திலே சுயம் ஆண்டு கொண்டிருக்கிறதா அப்படின்னு வந்து நம்ம எப்பவும் அப்பப்போ ஆராய்ந்து பண்ணி கொண்டு இருக்கணும் நம்ம. ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆ ಸ್ವಾರ್ಥ ನಮ್ಮನ್ನ ಆಳ್ತಾ ಇದೆ ಎಂಬುದನ್ನ ಅವಾಗ ನಾವು ಪರೀಕ್ಷಿಸಬೇಕಾಗಿದೆ. சரி, நான் என்ன சொன்னேன்? 2 ராஜா பத்தி சொல்லிட்டு 3வது இயேசு ராஜா பத்தி சொல்றேன்ல. இந்த 2வது ராஜா யாரு? ಹಾಗಾದ್ರೆ ಈಗ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಈಗ ಎರಡನೇ ರಾಜ ಯಾರು? உலகம் என்ற ராஜா. ಅವನು ಈ ಲೋಕ ಅನ್ನುವಂತ ಒಬ್ಬ ರಾಜ. இந்த உலகம் என்ற ராஜா என்ன பண்ணும்? ಈ ಲೋಕ ಅನ್ನುವಂತ ಒಬ್ಬ ರಾಜ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? 1 சாமுவேல் 8வது அதிகாரத்துல ஒரு நல்ல உதாரணம் இருக்கு பாருங்க. 1 ಸಾಮುವೇಲ 8ರಲ್ಲಿ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಇದೆ. எப்போ பாத்தீங்கன்னா மோசேக்கு அடுத்தது யாருங்க? மோசேக்கு அடுத்தது யாரு? யாருங்க? யாரு இஸ்ரேல் ஜனங்களை லீட் பண்ணாரு? மோசேக்கு அடுத்தது யோசுவா. கரெக்ட், யோசுவா. ஓகே. ಮೋಶೆಯ ನಂತರ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನ ನಡೆಸಿದ್ದು ಯೆಹೋಶುವ. யோசுவாக்கு அடுத்தது யாருங்க? ಯೆಹೋಶುವ- நியாயாதிபதிகள். நிறைய நியாயாதிபதிகள் இருந்தாங்க. ಯೆಹೋಶುವನ ನಂತರ ಅನೇಕ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳು ಅಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. அந்த டைம்ல வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடத்துறதுக்கு ஒரு லீடர் வந்து ஆண்டு உருவாக்குறாரு. ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு லீடரை வந்து நடத்துவாங்க அவங்கள. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ದೇವರು ಒಂದೊಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನ ನಡೆಸೋದಕ್ಕಾಗಿ ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ದೀರ್ಘ ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರನ್ನ ಅವ್ರು ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. இஸ்ரேல் ஜனங்க ஆண்டுக்குள்ள இருக்கிறாங்க. சில டைம் விழுறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்குது அவங்க வாழ்க்கை. ಇಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ದೇವರ ಜೊತೆಗೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಚೆನ್ನಾಗಿರ್ತಿದ್ರು, ಮತ್ತೆ ಹೀಗೆ ಹೊರಗೆ ಹೋಗ್ತಾ ಹೀಗೆ ಅವರ ಜೀವನ ಸಾಗ್ತಾ ಇತ್ತು. சாமுவேல் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. ಅಲ್ಲಿ ಸಮುವೇಲನ್ ಅಂತ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಇದ್ದ. சோ சாமுவேல் வந்து அவரும் நடத்துறாரு. ஆண்டுக்கு பயந்து நடத்துறாரு, உண்மையா நடத்துறாரு. ಆ ಸಮುವೇಲ್ ಕೂಡ ದೇವರ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ನಡೆಸ್ತಾ ಇದ್ರು. ஒரு நாள் என்னாச்சு? ಒಂದಿನ ಏನಾಯ್ತು? இந்த ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்க பக்கத்து நாட்டை பாக்குறாங்க. பக்கத்து ஊர், இந்த நாடு, அந்த நாடு, இந்த நாடை பாக்குறாங்க அவங்க. ಆಗ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಪಕ್ಕದ ದೇಶದವ್ರನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ರು, ಆ ಎಲ್ಲಾ ದೇಶಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವಂತದ್ದನ್ನ. அந்த நாட்டுல ஒரு ராஜா இருக்காரு, இந்த நாட்டுல ஒரு ராஜா இருக்காரு, இந்த நாட்டுல ராஜா இருக்கு, நம்ம நாட்டுல ஏதோ ராஜாவே இல்லையே, இந்த சாமுவேல் மாத்திரம் தானே இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ಅವರು ತಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತ ಇರುವಂತ ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬ ರಾಜ ಇದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬ ರಾಜನೇ ಇಲ್ವಲ್ಲ, ಬರೀ ಸಾಮುವೇಲ್ ಮಾತ್ರ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನೆನೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 5வது வசனத்துல என்ன சொல்றாங்க? ಇಲ್ಲಿ 1 ಸಾಮುವೇಲ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? எங்களுக்கு ராஜா வேணும், ನಮಗೆ ಒಬ್ಬ ರಾಜ ಬೇಕು, ராஜா வேணும்னு வந்து என்ன பண்றாங்க? ஒத்த கால்ல நிக்கறாங்க. ನಮಗೆ ರಾಜ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಒಂದೇ ಕಾಲಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಆಯ್ತು. நான் தான்ப்பா இந்த ஜனங்களுக்கு ராஜா, ನಾನೇ ಈ ಜನರಿಗೆ ರಾಜ, ஆனா உலகத்துல அவங்க அதிகாரத்தை காட்டுறதுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டுறாங்களே நம்ம பிள்ளைங்க. ஆದ್ರೆ- ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ಆದ್ರೆ ಈ ಲೋಕವನ್ನ ನಡೆಸೋದಕ್ಕೆ ಒಬ್ಬ ರಾಜ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಕೇಳ್ತಾ ಇದಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಿಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಆಯ್ತು. அந்த 1 சாமுவேல் 8வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அது அருமையான வார்த்தை. 1 ಸಾಮುವೇಲ 8:5ರಲ್ಲಿ இல்ல 8:5 அல்ல, 7வது வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தர் கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஆ. ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லைக் கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். யார் சொல்றாங்க இது? ஆண்டவர் சொல்றாருங்க. ಇಲ್ಲಿ ಅವರು ನನ್ನ ಆಳಿಕೆಗೆ ಬೇಡವೆನ್ನುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் சொல்றாங்க, என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்னுடைய பிள்ளைங்க. நான் ராஜா ஆகாது, ஆண்டவர் நான் ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், பட் என்ன ராஜாவா வேண்டான்ட்டாங்க, என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சாமுவேல் மூலியமா ஆண்டவர் சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಸಾಮುವೇಲ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರು ನನ್ನನ್ನ ತಿರಸ್ಕರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ರಾಜನಾಗೋದು ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. சோ ஃபர்ஸ்ட் என்ன ராஜா பார்த்தோங்க? என்ன சுயம் என்ற
ஒரு ராஜா நம்ம இருதயத்திலே இருந்தா அது நம்ம குடும்பங்களிலே நம்ம இருதயங்களுக்கு எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் அப்படின்றத பார்த்தோம். ಮೊದಲಿಗೆ ನಾವು ಆ ಸ್ವಾರ್ಥ ಅನ್ನುವಂತ ಒಬ್ಬ ರಾಜನ ಬಗ್ಗೆ ನಮ್ಮ ಹೃದಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿರುವಂತ ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ಕಲ್ತ್ಕೊಂಡ್ವಿ. இல்ல அது ಎಷ್ಟು ವೇದನೆ ಅದು ನಮ್ಮ ಹೃದಯಕ್ಕೆ ಎಷ್ಟು ವೇದನೆ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ಆ ಒಂದು ರಾಜನಿಂದ ಕಲ್ತ್ಕೊಂಡ್ವಿ. இரண்டாவது உலகம் என்ற ராஜா. ಎರಡನೇದು ಈ ಲೋಕ ಅನ್ನುವಂತ ಒಬ್ಬ ರಾಜ. பிரதர் எப்படி பிரதர் இன்னைக்கு என்ன பிரதர் உலகம் ராஜானா என்ன பிரதர் என் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ಹಾಗಾದ್ರೆ ಈ ಲೋಕ ಅನ್ನುವಂತ ರಾಜನ ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ವಿವರವಾಗಿ ಹೇಳಿ ಅಂದ್ರೆ மத்தவங்களுக்கும் நம்மளையும் கம்பேர் பண்ணி பாக்குறது அதான் தப்பு. ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ನಮ್ಮನ್ನ ನಾವು ಹೋಲಿಕೆ ಮಾಡಿ ನೋಡುವಂತದ್ದು. அவர் பைக் வாங்கிட்டாருன்னா எனக்கு ஏன் பைக் இல்ல அப்படின்னு ஒரு கஷ்டப்படுறது. ಅವರು ಬೈಕ್ ಅನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ, ನನಗೆ ಬೈಕ್ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕಷ್ಟಪಡೋದು. அவங்க ஏதோ ஒரு இடம் வாங்கிட்டாங்க, ஐயோ எனக்கு இடம் இல்லையே நான் வந்து எப்போ நான் வேஸ்டா அப்படின்னு உடனே சோர்ந்துடுறது. ಅವರು ಒಂದು ಜಾಗವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ, ನನಗಿಲ್ವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸೋತು ಹೋಗುವಂತದ್ದು. ஐயோ அவங்க அந்த ஊருக்கு போயிருக்காங்க நம்ம எங்கேயும் போக முடியலையே அப்படின்னு கவலைப்படுறது. ಅವರು ಅಂತ ಊರಿಗೆಲ್ಲ ಹೋಗಿದ್ದಾರೆ, ನಾವು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಚಿಂತೆ ಮಾಡುವುದು. உலகத்துல என்ன நடக்குதோ அது வந்து என்னுடைய சமாதானத்தை நிர்ணயிக்குது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತೆ ಅದು ನಮ್ಮ ಸಮಾಧಾನವನ್ನ ತೆಗೆದು ಹಾಕುತ್ತೆ. அது சந்தோஷமாவே இருக்க முடியாது. ಅಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿ ಇಡೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. திருப்தி சமாதானமே இருக்காது நம்ம இருதயத்துல. ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ತೃಪ್ತಿ ಸಮಾಧಾನ ಇರೋದೇ ಇಲ್ಲ. இந்த இஸ்ரேல் ஜனங்க இருதயத்துல சந்தோஷமே இல்ல. ஐயோ மத்த நாடு மாதிரி நம்ம நாடு இல்லையே அப்படின்னு வந்து அழுறாங்க. ಇಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಅಯ್ಯೋ ಬೇರೆ ದೇಶದ ಹಾಗೆ ನಮ್ಮ ದೇಶ ಇಲ್ವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ நம்ம லைஃப்ல இந்த ரெண்டு ராஜாக்கள் இருந்தா நம்ம இருதயத்துல அதை வந்து நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணுங்க. நம்ம ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಎರಡು ರೀತಿಯಾದಂತ ರಾಜರು ಇದ್ರೆ ನಾವು ತುಂಬಾ ಗಮನದಿಂದ ಕೇಳಬೇಕಿದೆ. நம்ம ஆண்டவர்ட்ட நம்ம போகும்போது இயேசு ராஜா என் வாழ்க்கையில வரும்போது ಯೇಸು ರಾಜ ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಬರುವಾಗ நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் லைஃப்ல உன் ராஜா உன்னை தேடி வருகிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ನಿನ್ನ ರಾಜ ನಿನ್ನನ್ನೇ ಹುಡುಕಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. நம்ம பாட்டெல்லாம் பாடுவோம், பெர்க்மான்ஸ் பாட்டு, ஆளுகை செய்யும் ஆவியானவரே அப்படின்லாம் நம்ம பாடுவாங்க. ಆಳ್ವಿಕೆ ಮಾಡು ಪವಿತ್ರಾತ್ಮನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹಾಡ್ತೇವೆ. பட் ஆனா ஆண்டவர் வந்து ஜென்டில்மேன். அவர் வந்து நம்ம இருதயத்துல ஆல்ரெடி வேற யாராவது ராஜா உட்கார்ந்திருந்தா அவர் வந்து சீட்டு தள்ளிட்டு நான் உட்காரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டாருங்க. ಆದ್ರೆ ಈಗಾಗಲೇ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬ ರಾಜ ಕುತ್ಕೊಂಡಿದ್ರೆ ಅವ್ರನ್ನ ತಳ್ಳಿ ನಾನು ಕೂಡ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವ್ರು ಮಾಡೋದಿಲ್ಲ. ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ದೇವರಿಗೆ ನೀವು ಒಪ್ಪಿ ಕೊಡ್ಬೇಕಿದೆ. ஆண்டவரே நீங்க தான் ராஜா. ದೇವರೇ ನೀವೇ ರಾಜರು. அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துல நீங்க திருப்ப வேண்டாம், அது ஒரு கதை நடக்குது, நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துல ಅಪೊಸ್ತಲರ 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಥೆ ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅದನ್ನ ಹೇಳ್ತೀನಿ. கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் போறாங்களோ ಅಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಹೋದ್ರು கிறிஸ்தவங்க மேல இருக்க குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? ಅಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ಒಂದು ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ ಏನ್ ಗೊತ್ತಾ? என்ன சொல்வாங்கன்னா, இவங்களுக்கு இயேசுன்னு யாரோ ஒரு ராஜா இருக்காங்களா, அந்த ராஜாவை தான் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கிறிஸ்தவங்களை பார்த்து சொல்றாங்க ஜனங்க. ಅಲ್ಲಿ ಆ ಜನರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ಇವ್ರಿಗೆ ಯೇಸು ಅನ್ನುವಂತ ಒಬ್ಬ ರಾಜ ಇದಾನಲ್ಲ ಅವನ ಹಿಂದೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರ ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. என் இருதயத்தின் ராஜா இயேசு கிறிஸ்து. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯದ ರಾಜ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. நான் என்ன வேணா நினைக்கலாம், ನಾನು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ನೆನೆಸ್ಬೋದು, நான் என்ன வேணா பேசலாம், ನಾನು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ஆனா ಮಾತಾಡ್ಬೋದು. முடிவு எடுக்கிறது ஃபைனல் டிசிஷன் ஏசப்பா தான் எடுப்பாருங்க. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಕೊನೆಯ ತೀರ್ಮಾನವನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರೇ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. நான் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், ನಾನು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವಿದ್ಯೆಯನ್ನ ಕಲ್ತಿರ್ಬೋದು, என்கிட்ட பணம் இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், ನನ್ನಲ್ಲಿ ಹಣ ಸಂಪತ್ತೆಲ್ಲ ಇರ್ಬೋದು, நான் நிறைய பேர் நியூஸ் எல்லாம் பார்த்து நான் பெரிய அரசியல் பத்தி நான் நிறைய தத்துவத்தையும் பேசலாம், ನಾನು ಅನೇಕ ನ್ಯೂಸ್ಗಳನ್ನ ತಿಳ್ಕೊಂಡು ನಾನು ರಾಜರ ಬಗ್ಗೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಮಾತಾಡ್ಬೋದು. ஆனா என்னுடைய வாழ்க்கையின் முடிவுகள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அவர் தாங்க டிசைட் பண்ணுவார். ಹಾಗಾದ್ರೆ ನನ್ನ ಜೀವಿತದ ತೀರ್ಮಾನಗಳನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದೇ ರೀತಿನಲ್ಲಿ ಅದು என் ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು. வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஏசப்பா தாங்க தீர்ப்பாரு என் வாழ்க்கையின் பிரச்சனையை. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರೆ ಅದನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರೇ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದನ್ನ என் ತೀರಿಸ್ತಾರೆ. மனசுல ஏதாவது குழப்பம் ஆயிடுச்சுன்னா உடனே ஓடி போய் ஆண்டோடைய வார்த்தையிட்ட போய் தேடிட்டு, ஏசப்பா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆண்டோடைய சித்தத்தை ஆண்டோடைய வசனத்துல இருந்து தேடுறதுக்கு ஆண்டு கிருபை செய்வார். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಓಡಿ ಹೋಗಿ ಅದರಿಂದ ನಾವು ಅದನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಬೇಕಾಗಿದೆ. ஏன்னா அவர் ராஜாங்க. ಯಾಕಂದ್ರೆ ಆತನೊಬ್ಬ ರಾಜ. யாராவது ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க, பழைய காலத்துல ஒரு ராஜா இருப்பாரு, அந்த ராஜா அந்த ஜனங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஜனங்க யாரை தேடி போவாங்க, யார்கிட்ட போய் கேட்பாங்க, யாரங்க கேட்பாங்க, ராஜாட்ட தான் போய் கேட்பாங்க. ಇಂದಿನ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬ ರಾಜ ಇದ್ದಾನಂತಂದ್ರೆ ಆ ಜನರಿಗೆ ಏನಾದ್ರೂ ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರೆ ಅವರು ತಮ್ಮ ಸಮಸ್ಯೆನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ರಾಜನ ಬಳಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ರು. ராஜா எதிரி வரான், எங்களுக்கு விரோதமா வரான், அவன் வந்து அங்க வந்து ஏதோ சொல்லிட்டு போறான் எங்க வீட்டுக்கிட்ட அப்படின்னு சொன்னா உடனே ராஜாட்ட போய் மனு கொடுப்பாங்க அவங்க. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ರಾಜ ಎದುರು ಬಂದು ನಮ್ಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿ ಹೋಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಬರೆದು ರಾಜನಿಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. ராஜா இந்த காலத்துல மழையே இல்ல ராஜா, எங்களுக்கு பயிரே வரைய மாட்டேங்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ராஜாட்ட போய் அவங்க வந்து விண்ணப்பத்தை கொடுப்பாங்க அவங்க. ಅವರು ರಾಜರೇ ನಮ್ಮ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಮಳೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗಿ ರಾಜನ ಹತ್ರ ಹೋಗಿ ತಮ್ಮ ಭಿನ್ನವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. அந்தாதான் ஓசனானா என்ன அர்த்தம்?
ಹಾಗಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹೋಸನ ಅಂತಂದ್ರೆ ಏನರ್ಥ? எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே, ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡು ದೇವರೇ, எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು ದೇವರೇ. அதான் ஓசனானா என்ன அர்த்தம்? எல்லாம் புரிஞ்சுக்குங்க. நம்ம ஓசனா எந்த அளவுக்கு நம்ம சொல்றோமோ ஆண்டவர் நம்மளுக்கு அந்த அளவுக்கு விடுதலை கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம ராஜாட்ட போய் நம்ம ஓசனா சொல்றோங்க. ನಾವು ಹೋಸನ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳುವಾಗ ದೇವರು ಎಷ್ಟು ಆಳವಾಗಿ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ ಅಷ್ಟು ಆಳವಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನ இங்க ಕೊಡ್ತಾರೆ. ஒரு ஜனங்களை பார்த்தோம். அவங்க அறியாம ஓசனா சொல்றாங்க. அவங்க வந்து ஓசனா இவர் வந்து என்ன பண்ண வராரு? அரசாட்சி பண்ண போறாரு, ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் ஓசனா சொல்லும்போது ஆண்டவர் எங்க ஆட்சி அமைக்க போறாரு? நம்ம இருதயத்துல ஆட்சி அமைக்க போறாருங்க. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಗ್ತಾ ಇದ್ದಂತ ಜನರು ಅವರು ಬೇರೆ ರೀತಿಯಾದಂತ ತಿಳುವಳಿಕೆಯಲ್ಲಿದ್ರಂತ ಹೊಸನ ಕೂಗ್ತಾ ಇದ್ದ. ಆದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದಾಗ ನಾವು ಕೂಗುವಂತ ಹೊಸನ ಬೇರೆಯಾಗಿರುತ್ತೆ. காங்கிரஸ் வருதோ, பிஜேபி வருதோ, டிஎம்கே வருதோ, ஏடிஎம்கே வருதோ, கிறிஸ்தவன் கிட்ட அரசாட்சி பண்ண போது யாருங்க? இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய இருதயத்தை அரசாட்சி பண்ண போகுது. ಕಾಂಗ್ರೆಸ್ ಬಿಜೆಪಿಗೆ ಬೇರೆ ಯಾವುದೇ ಪಕ್ಷಗಳು ಬರಬಹುದು, ಆದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರೇ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆட்சிகள் மாறலாம், நம்ம இருதயத்துல ஆட்சி என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது. அது மாத்திரம் பாத்துங்க, அதான் முக்கியம். ಅದು ಏನೇ ಆಗ್ಲಿ ನಮ್ಮ ಹೃದಯದ ಒಂದು ಬದಲಾವಣೆಗಳು ಬದಲಾಗಬಾರ್ದು. ಇಲ್ಲ ಪಕ್ಷಗಳು ಮಾರ್ಬೋದು, ಬಟ್ ಅಂದ್ರೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಪಕ್ಷ ಬಂದು ಯೇಸು ರಾಜ ಮಾತ್ರನೇ ಇರ್ಬೇಕು. புரிஞ்சுல? ஓகே, அது டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம். சோ இயேசு ராஜா வந்திருக்கிறார், உங்களை தேடி வந்திருக்கிறாருங்க. ಹಾಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ஏன் நம்மளுக்கு சுயம் என்ற ராஜா ஏன் நம்ம இருதயத்தை ஆளணும்? ಹಾಗಾಗಿ ಆ ಒಂದು ಸ್ವಾರ್ಥ ಅನ್ನುವಂತ ರಾಜ್ಯ ಯಾಕೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆಳ್ಬೇಕು? ஏன் உலகம் என்ற ராஜா நம்ம இருதயத்தை ஏன் ஆளணும்? ಈ ಲೋಕ ಅನ್ನುವಂತ ರಾಜ್ಯ ಯಾಕೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ಬೇಕು? இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுங்க. ಈ ದಿನ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ஆண்டவரே, என் வாழ்க்கையில சில காரியங்களிலே நீங்க ராஜா இல்ல, நான் தான் ராஜாவா இருக்கிறேன். இன்னைக்கு இருந்து ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில நீங்க ராஜாவாகணும். எல்லா இடத்துலயும், எல்லா காரியத்திலும், வேலையில இருந்து, குடும்பத்துல இருந்து, என் யோசனைகள் இருந்து நீங்க தான் ஏசப்பா ராஜா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ಈ ದಿನ ನಾವು ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ದೇವರೇ, ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ತೀರ್ಮಾನಗಳಿಗೂ ನೀನೇ ರಾಜ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவரே, என்னை காப்பாத்துங்கப்பா. ಕರ್ತನೇ, ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡುತ್ತದೆ. ஓசன்னா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ಹೊಸನ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳ್ಬೇಕು. ஓசன்னா என்ன அர்த்தம்? விடுவியும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். ಹೊಸನ ಅಂತಂದ್ರೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಡು ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. அதான் ஓசனாவோட அர்த்தம். ஓகே, இந்த ராஜா என்னங்க அவ்வளவு ஸ்பெஷாலிட்டி? இந்த இயேசு கிறிஸ்து ராஜான்னு சொல்றீங்களே, அவர்கிட்ட என்னங்க அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேட்கலாங்க. ಹಾಗಾದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಒಬ್ಬ ರಾಜ ಅಂತ ಹೇಳ್ತೀವಲ್ಲ, ಹಾಗಾದ್ರೆ ಆತನಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ವಿಶೇಷತೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 17வது வசனம். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பாருங்க, ஆண்டவர் இயேசப்பா வந்து பவுல் வாழ்க்கைய ஒரு கொலைகாரனா இருந்த அப்போஸ்தலன் பவுல இயேசப்பா தொட்டுட்டாருங்க. ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕೊಲೆಗಾರನಾಗಿದ್ದಂತ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಮುಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் ரத்தத்தை தேடி ஓடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்வார் பவுல். ಅಲ್ಲಿ ನಾನು ರಕ್ತವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಓಡ್ತಾ ಇದ್ದೆ ಎಂಬುದಾಗಿ ಪೌಲ எல்லாம் ಹೇಳ್ತಾರೆ. இருக்கிறானோ அவனை வந்து கிறிஸ்தவனுடைய ரத்தத்தை தேடி ஓடிட்டு இருந்தார் அப்போஸ்தலன் பவுல், பழைய பவுல். ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರಿದ್ದಾರೋ ಅವರ ರಕ್ತವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ನಾನು ಓಡ್ತಾ ಇದ್ದೆ ಎಂಬುದಾಗಿ ಪೌಲ ಹೇಳ್ತಾನೆ. ரத்த பலியோட ஓடிக்கிட்டு இருந்த பவுல ஆண்டவர் வந்து தொட்டாருங்க. ಅಂತ ಒಂದು ರಕ್ತ ಬಲಿಯಾಗಿ ಓಡ್ತಾ ಇದ್ದಂತ ಪೌಲನನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಮುಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்ப சொல்றாரு, அவர் பாடுறாரு, ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டு? நித்திய ராஜா. என்னது? ஆண்டவர் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ராஜா அப்படின்னு வந்து இந்த வசனத்துல சொல்றாருங்க. ಅಲ್ಲಿ ಅವರು ಆತನ ಒಬ್ಬ ನಿತ್ಯನಾದ ರಾಜ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ವಚನದಲ್ಲಿ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரி, இந்த ராஜா ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ಹಾಗಾದ್ರೆ ಆ ರಾಜ ಎಷ್ಟು ವಿಶೇಷ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ, முதலாவது வேத பாடத்துல இன்னைக்கு மார்க் 10வது அதிகாரத்துல ஒரு கதையை படிச்சோங்க. ನಾವು ಮಾರ್ಕನ 10ನೇ ಅಧ್ಯಾಯದ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ನಾವು ಪಾರಾಯಣ ಪಾಠದಲ್ಲಿ ಕೇಳಿದ್ದೇವೆ. ஒரு குருடன் இருந்தான். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕುರುಡ ಇದ್ದ. அவனுடைய வேலை என்னது? என்ன பண்ணிட்டு இருந்தான்? அந்த பர்த்திமேயுன்ற குருடனுடைய வேலை என்னது? பொழப்பு என்னது? பிச்சை எடுத்துட்டு இருக்கான். ಅಲ್ಲಿ ಆ ಬಾರ್ತಿಮಾಯನ ಎಂಬ ಒಬ್ಬ ಕುರುಡನ ಕೆಲಸ ಏನಂದ್ರೆ ಭಿಕ್ಷೆ ಬೇಡುವಂತದ್ದು. பாவம், மோசமான நிலைமைங்க. அவனுக்கு வாழ்க்கையில நம்பிக்கை இழந்த மனுஷங்க. ಅವನ ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದೇ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಿರುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ. கண்ணு தெரியாது, ಕಣ್ಣು ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ஜோப்ல பணம் இல்ல, ಜೇಬಲ್ಲಿ ಹಣ ಇಲ್ಲ. கண்ணு தெரியாது, பணம் இல்ல, ಕಣ್ಣು ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ಹಣವೂ ಇಲ್ಲ. இதோட மோசமான நிலைமை யாருக்கும் வந்தது இல்லங்க. ಇಂತ ಒಂದು ಮೋಸಮಾನವಾದಂತ ಜೀವಿತ ಯಾರಿಗೂ ಬಂದಿದ್ದೇ ಇಲ್ಲ. நாளை குறித்து நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, ನಾಳೆ ಕುರಿತು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಿರುವಂತ ಒಂದು ಜೀವನ. டெய்லி காலையில போய் பிச்சை எடுக்கணும். ரோட்ல யாராவது கருணை காட்டினாங்கன்னா கொஞ்சம் பிச்சை விழும். ಪ್ರತಿದಿನ ಅವನು ರೋಡಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವನು ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣುವಂತವ್ರನ್ನ ನೋಡಿ ಅವನು ಭಿಕ್ಷೆಯನ್ನ ಕೇಳುವಂತದ್ದು. நம்பிக்கை இல்லாத இந்த நிலைமையில இயேசு கிறிஸ்து அந்த ரோட்டை நோக்கி போறாருங்க. ಆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಿರುವಂತ ಈ ಒಂದು ಸ್ಥಿತಿ ವ್ಯಕ್ತಿ ಇರುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಒಂದಿನ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. 47வது வசனம் படிங்க. 10வது அதிகாரம் 47வது வசனம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். பாருங்க, ஒரு வார்த்தையை சொல்றான்.
இந்த வார்த்தையை வந்து நம்ம அசட்டே என்ன கூட இந்த வசனத்தை அவர் என்ன வாயில இருந்து வார்த்தை வருது நீங்க கவனிங்க. ಇಲ್ಲಿ ಆ ವ್ಯಕ್ತಿ ಏನನ್ನ ತನ್ನ ಬಾಯಿಂದ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅದನ್ನ ಅಸಡ್ಡೆ ಮಾಡದೆ ಅದನ್ನ ಗಮನಿಸಿ. கூக்குறல்றான், அப்படியே சத்தம் இடுறான். ஏசப்பாவ என்ன சொல்றான்? என்ன பேர் வச்சு கூப்பிடுறான் ஏசப்பாக்கு? தாவீதின் குமாரனே அப்படின்னு யாரும் கூப்பிட்டது இல்லைங்க. கண்ணு தெரியாத இந்த பர்த்திமேயு வந்து அந்த ஏசப்பாவை தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறாருங்க. ಇಲ್ಲಿ ಕಣ್ಣು ಕಾಣದೇ ಇರುವಂತ ಈ ವ್ಯಕ್ತಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಕೂಗ್ಲಿಲ್ಲ. ಈ ವ್ಯಕ್ತಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ದಾವಿದನ ಕುಮಾರನೇ ಎಂಬುದಾಗಿ ಕೂಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. எதுக்கு அப்படி தாவீதின் குமாரனா என்ன அர்த்தம்? ಹಾಗಾದ್ರೆ ದಾವಿದ ಕುಮಾರನೇ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? பைபிள் என்ன சொல்லுது? தாவீது என்னைக்கு ராஜா ஆனாரோ இஸ்ரேல் ஜனங்க அடுத்த தாவீதின் குமாரனுக்காக காத்துக்கொண்டே இருக்காங்க. 1000 வருஷம் காத்துக்கொண்டு இருக்காங்க. ಇಲ್ಲಿ ಯಾವಾಗ ಇಸ್ರೇಲ್ ಕಾಲದಲ್ಲಿ ದಾವಿದ ಹೇಗೆ ರಾಜನಾಗಿದ್ದಾನೋ ಆತನ ಕುಮಾರನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಆಳ್ವಿಕೆಗೆ ಅವ್ರು ಕಾಯ್ತಾ ಇದ್ರು. யார் வந்து நம்மளுக்கு தாவீதின் குமாரன் என்னைக்கு வந்து நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார் காத்துட்டே இருக்காங்க. ಯಾವಾಗ ಆ ದಾವಿದ ಕುಮಾರನ ಬಂದು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಕಾಯ್ತಾನೆ ಇದ್ರು. எல்லாரும் ஏசப்பா வந்தபோது ஏசப்பாக்கு மரியாதையே கொடுக்கல. ಇಲ್ಲಿ ಅನೇಕರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಬಂದಾಗ ಅವರಿಗೆ ಗೌರವ ಕೊಡ್ಲಿಲ್ಲ. அவங்க சொந்த வீட்டுக்காரங்களே அவர் வந்து அசிங்கமா பேசிட்டு இருந்தாங்க. ಅವರ ಸ್ವಂತ ಮನೆಯವರೇ ಆತನನ್ನ ಕುರಿತು ಅಸಹ್ಯವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರು. ஒரு கண்ணு தெரியாத, படிப்பறிவில்லாத, ஒரு ஒரு பணமில்லாத ஒரு சகோதரன் தாவீதின் குமாரன் அப்படின்ற பட்டத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறான். ಒಬ್ಬ ಕಣ್ಣು ಕಾಣದೆ ವಿದ್ಯೆ ಇಲ್ಲದಿರುವಂತ ಒಬ್ಬ ಭಿಕ್ಷುಕ ಅಲ್ಲಿ ದಾವಿದ ಕುಮಾರನೇ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಪಟ್ಟವನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಿಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. பாருங்க, அதாங்க எனக்கு சில டைம் இந்த நிறைய பேர் பைபிள் படிக்க வராதுன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய விசுவாசத்தை பார்க்கும்போது நிறைய நான் கத்துக்குவேன் அவங்ககிட்ட இருந்து நான். ಅನೇಕ ಸರಿ ಬೈಬಲ್ ಓದದೇ ಇರುವಂತ ಅನೇಕರು ಇದ್ದಾರೆ. ಅವರ ಒಂದು ವಿಶ್ವಾಸವನ್ನ ನೋಡಿದಾಗ ಅವರಿಂದ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ಕಲ್ತಿದ್ದೇವೆ. அவங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, சண்டே சர்ச்சுக்கு வரும்போது அந்த 2 வார்த்தை காதுல விழுது, அவ்வளவுதான். ஆனா கட்டியா பிடிச்சுக்குவாங்க ஆண்டோடைய வசனத்தை. ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರತಿ ಭಾನುವಾರ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು ಬೀಳುವಂತ 2 ವಾಕ್ಯಗಳನ್ನ ಅವರು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡ್ಕೊಳ್ಳುವಂತದ್ದೇ ಅವರ ಒಂದು. எனக்கு அவங்க விசுவாசத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப ஒரு உற்சாகமா இருக்கும் அவங்க விசுவாசத்தை பார்க்கும்போது. ಹಾಗಾಗಿ ಅವರ ಒಂದು ವಿಶ್ವಾಸವನ್ನು ನೋಡುವಾಗ ನಿಜವಾಗ್ಲೂ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತೆ. இந்த கண்ணு தெரியாத மனுஷன் ஏசப்பாவை தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லிடுறாரு. ಹಾಗಾಗಿ ಕಣ್ಣು ಕಾಣದೇ ಇರುವಂತ ಒಬ್ಬ ಈ ಮನುಷ್ಯ ದಾವಿದ ಕುಮಾರನೇ ಎಂಬುದಾಗಿ ಕೂಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் வரப்போகிற மேசியா அப்படின்னு பெரிய பெரிய படிச்சவனே சொல்ல, ஒரு கண்ணு தெரியாத குருடே சொல்றாங்க. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಒಬ್ಬ ಮೆಸ್ಸಿಯ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಓದಿದಂತವರೇ ಹೇಳಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಕಣ್ಣು ಕಾಣದೇ ಇರುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. 48வது வசனத்தை பார்க்கும்போது எல்லாரும் ஏய் வாய் மூடு, நீ சும்மாருன்னு அவனை அதட்டுறாங்க. ஏன்னா மரியாதையே இல்ல. ஒரு பிச்சைக்காரனுக்கு என்ன மரியாதை? பிச்சைக்காரன் என்ன சார்னு யாரா கூப்பிட்டுருக்காங்களா? யாரும் கூப்பிட்டுருக்கே மாட்டாங்கங்க. ಇಲ್ಲಿ ಅನೇಕರು ಅವನನ್ನ ಸುಮ್ನೆ ಇರು ಎಂಬುದಾಗಿ ಅವನಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡದಿರೋ ಅವನ ಬಾಯನ್ನ ಮುಚ್ಚಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವನಿಗೆ ಯಾರು ಗೌರವ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. ಇಲ್ಲಿ சரி, எத்தனை பேர் பிச்சைக்காரனை சார்னு கூப்பிட்டீங்க? கண்டிப்பா யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டோங்க. ಎಷ್ಟು ಜನ ಭಿಕ್ಷುಕಾರನ್ನ ಸರ್ ಎಂಬುದಾಗಿ ಕರೆದಿದ್ದಾರೆ. நம்மளே மரியாதை கொடுக்க மாட்டோங்க. ಖಂಡಿತ ನಾವ್ ಯಾರು ಮರ್ಯಾದೆ ಕೊಟ್ಟಿರಲ್ಲ. ஐயோ வந்துட்டானா, ஏய் ஸ்மெல் அடிக்குது, தூரம் இருக்கு, அதை வச்சு வாங்கிக்க அப்படின்னு 50 காசு போடுவோம். 50 காசு இருக்குதா இன்னும்? ₹1 போடுவோம். ಸೊ ವಾಸನೆ ಬರ್ತಾ ಇದೆ, ದೂರ ಇರೋ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ₹1 ಅವ್ರಿಗೆ ಕೊಡ್ತೀವಿ. ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்குது. தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்குது? 49 வசனத்தை பாருங்க. ಇಲ್ಲಿ ದಾವಿದ ಕುಮಾರನೇ ಎಂಬುದಾಗಿ ಕೂಗುವಾಗ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೀತಾ ಇದೆ. 49ನೇ ವಚನ. இயேசு நின்று போதும் அவ்வளவுதான். இயேசு என்ன பண்ணிட்டாரு? நின்னுட்டாரு ஏசப்பா. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஜனங்களாம் என்ன பண்றாங்க அவனை பார்த்து? திட்டுறாங்க. ஆனா ஏசப்பா என்ன பண்றாரு? நின்னுட்டாரு அவனை பார்த்து. ಅಲ್ಲಿ ಜನರು ಅವನನ್ನ ಕುರಿತು ಬೈತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಅವನನ್ನ ನೋಡಿ ಅಲ್ಲಿ ನಿಂತರು. என்ன பார்த்து கரெக்டா ஒரு மனுஷன் யாரோ சொல்றானே, யார் இந்த மனுஷன் அப்படின்னு ஏசப்பா நின்னுறாரு. ಅಯ್ಯೋ, ನನ್ನ ಕುರಿತಾಗಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಯಾರು ಆ ಮನುಷ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ನಿಂತರು. ಅಲ್ಲಿ பார்த்தா ஒரு குருடன். ನೋಡಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕುರುಡ. நீங்க இந்த லாஸ்ட் ஒரு மாசத்துல, நீங்க ஒரு மாசத்துல 2 மாசமா யூடியூப்ல பழைய 300 வருஷத்துல இருந்து தமிழ் பாடல்களை குறித்து என்ன அது பேர் என்னது தலைப்பு? என்ன தலைமுறைகளின் சங்கீதம் அப்படின்ற ஒரு சீரிஸ் எபிசோடு வருதுங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு ஒரு 10-11 எபிசோடு வருதுங்க. டைம் இருக்கும்போது கவனிங்க. இப்போ ஓபன் பண்ணிடாதீங்க தயவு செய்து. டைம் இருக்கும்போது வீட்ல போய் கவனிங்க. ಈ ತಲೆಮಾರುಗಳಿಂದ ಬಂದಿರುವಂತ ಹಾಡಿನ ಒಂದು ಎಪಿಸೋಡ್ ನಮಗೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಸಿಗುತ್ತೆ. ಅದನ್ನ ನೀವು ನಂತರ ಗಮನಿಸಿ. சோ அந்த என்ன ஒரு ரூம் ஃபுல்லு பயங்கரமான பாடகர்கள், டாப் பாடகர்கள், டாப் எழுத்தாளர்கள், பைபிள் ஆண்டவருடைய வசனத்தை புரிந்தவர்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. நல்லா வாசிக்கிறாங்க, நல்ல மியூசிக் வாசிக்கிறாங்க. எல்லாம் ஒரு ரூம்ல உட்கார்ந்திருக்காங்க. ಇದು ಒಂದು ದೊಡ್ಡದಾದಂತ ಒಂದು ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದಂತ ಹಾಡುಗಳನ್ನ ತಿಳಿದಂತವರು ಎಲ್ಲರೂ ಕುತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க. ஒரு எபிசோட்ல ஒருத்தர் பாடிட்டு இருக்காங்க. ஒரு 6வது 7வது எபிசோட்ல என்ன ஆச்சு? ஒருத்தருக்கு வந்து பாட சொல்றாங்க. ಎಲ್ಲರೂ ಒಂದೊಂದು ಎಪಿಸೋಡ್ ಅಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡಿದ್ದಾರೆ. 6-7ನೇ ಒಂದು ಎಪಿಸೋಡ್ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನಿಗೆ ಹಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அவர் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, அந்த பாட்டை வந்து பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க.
ಪರಲೋಕವೇ ನನ್ನ ಸ್ವಂತವೇ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಹಾಡನ್ನ ಅವನು ಹಾಡ್ತಾನೆ. ஒரு கண்ணு தெரியாத ஒரு சகோதரர் அந்த பாட்டை பாடுறாருங்க. ಅಲ್ಲಿ ಕಣ್ಣು ಕಾಣದೇ ಇರುವಂತ ಒಬ್ಬ ಸಹೋದರ ಆ ಹಾಡನ್ನ ಹಾಡ್ದ. உலகத்துல போன் எப்படி இருக்கும்னு தெரியாதவருக்கு, கருப்பு கலரு வெள்ளை கலர் எப்படி இருக்கும்னு தெரியாது, அவரு பாடுறாருங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಫೋನ್ ಹೇಗಿದೆ, ಬಣ್ಣಗಳು ಹೇಗಿದಾವೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ದಿರುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಹಾಡನ್ನ ಹಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. செடி என்ன கலர் இருக்கும்னு தெரியாதுங்க அவருக்கு. ಈ ಗಿಡ ಮರಗಳು ಯಾವ ಬಣ್ಣದಲ್ಲಿ ಇದಾವೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவர் அந்த பாட்டை பாடுறாருங்க. ಅವರು ಈ ಹಾಡನ್ನ ಹಾಡಿದ್ದಾರೆ. பாடும்போது நிறைய பேர் அழுதுறாங்க. அந்த குரூப்ல இருக்கிறவங்க நிறைய பேர் அழுதுறாங்க. ಆ ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಅನೇಕರು ಈ ಹಾಡನ್ನ ಕೇಳಿ ಅಳ್ತಾ ಇದ್ರು. ஏன்னா அவர் பாட்டு பாடலங்க. அவரு ಅವರು ಈ ಹಾಡನ್ನ ಹಾಡ್ಲಿಲ್ಲ. பாட்டை உணர்றாருங்க. அவரு ಆ ಹಾಡನ್ನ ಅವರು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாட்டை அனுபவிக்கிறாரு அவர் வாழ்க்கையில. ಅವರ ಹಾಡನ್ನ ತಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನುಭವಿಸ್ತಾ அந்த ಇದ್ದಾರೆ. பாட்டுல என்ன வருது வார்த்தை? ಆ ಹಾಡಿನ ಅದರಲ್ಲಿ ಏನ್ ಬರ್ತಾ ಇದೆ ಒಂದ್ ಮಾತು, ஏசப்பா எனக்கு இப்ப கண்ணு தெரியல. ಯೇಸುವೆ ನನಗೆ ಈಗ ಕಣ್ಣು ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ. அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா பாட்டுல, ಆ ಒಂದು ಮಾತು ಹೇಗ್ ಬರ್ತಾ ಇದೆ ಆ ಹಾಡಲ್ಲಿ ಅಂದ್ರೆ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. கண்ணு தெரியாதவர் நான் என்னைக்கு ஏசப்பாவை நான் பார்க்க போறேன்னு பாடுறாருங்க. ನನಗೆ ಕಣ್ಣು ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾನು ಯಾವಾಗ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಹಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதாங்க கிறிஸ்தவருடைய நம்பிக்கை. ಅದೇ ಆ ಕ್ರೈಸ್ತಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ. காணாத கண்கள் திறக்கப்படுவார் ஆண்டவர். ಹಾಗಾಗಿ ಕಾಣದೆ ಕಣ್ಣುಗಳನ್ನ ಅವರು ತೆರೆಯಲ್ಪಡ್ತಾರೆ. எனக்கு எல்லாம் தெரியும், தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க. நீங்க ನನಗೆಲ್ಲವೂ ಗೊತ್ತು ಎಂಬುದಾಗಿ ದಯವಿಟ್ಟು ಯಾರು ಹೇಳ್ಬೇಡಿ. ஆண்டவர் யார வேணா உயர்த்த முடியும். ಹಾಗಾಗಿ ದೇವರು ಯಾರನ್ನಾದ್ರೂ ಎತ್ತಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, யார வேணா உபயோகப்படுத்த முடியும். ಯಾರನ್ನಾದ್ರೂ ಅವ್ರು ಉಪಯೋಗಿಸ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஐயோ நான் வாலிப பையன் வாலிப பொண்ணுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. நீங்க ಅಯ್ಯೋ ನಾನು ಯವನಸ್ಥ ಹುಡುಗ ಹುಡುಗಿ ಎಂಬುದಾಗಿ ದಯವಿಟ್ಟು ಹಾಗೆ ಹೇಳ್ಬೇಡಿ. ஐயோ நான் பாஸ்டர் இல்ல, எனக்கு பைபிள் பத்தி தெரியாதுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ಅಯ್ಯೋ ನಾನು ಪಾಸ್ಟರ್ ಅಲ್ಲ, ನನಗೆ ಬೈಬಲ್ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೇಡಿ. தயவு செய்து அப்படி ஆண்டவரை தரைக்குறைவா நினைக்காதீங்க. ಹಾಗಾಗಿ ದಯವಿಟ್ಟು ದೇವರನ್ನ ನೀವು ಅಸಡ್ಡೆಯಾಗಿ ನೆನೆಸ್ಬೇಡಿ. ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்த முடியும். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನ ಉಪಯೋಗಿಸ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஐயோ பிரதர் நான் பாவி பிரதர், நான் அந்த பாவத்தை விழுந்துட்டே இருக்கிறேன், தயவு செய்து அப்படி வந்து சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ಅಯ್ಯೋ ಸಹೋದರ, ನಾನು ಪಾಪಿ, ನಾನು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಪದೇ ಪದೇ ಆಗಿ ಹೇಳ್ಬೇಡಿ. உங்களிலே உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களிலே இருக்கிறவர் என்னது பெரியவர். ಹಾಗಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿರುವವನಿಗಿಂತ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವವನು ದೊಡ್ಡವನು. ஒரு சாதாரண குருடனுடைய சத்தத்துக்கு இயேசு கிறிஸ்து நின்றார். ಅಲ್ಲಿ ಸಾಧಾರಣ ಒಬ್ಬ ಕುರುಡನ ಒಂದು ಮಾತಿಗೆ ದೇವರು ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. அவனுடைய கூக்குரலை இயேசு கிறிஸ்து கேட்டார். ಆತನ ಒಂದು ಕೂಗನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಕೇಳಿದ್ದಾರೆ. உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮ ಒಂದು ಸದ್ದನ್ನ ಅವರು ಕೇಳಲಿಕ್ಕೆ உங்க ಸಾಧ್ಯ ಇಲ್ವಾ? இருதயத்தின் அழுகையை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಒಂದು ಭಾವನೆಯನ್ನು ಅವರು ಕೇಳೋದೇ ಇಲ್ವಾ? அதுக்கு தாங்க ஏசப்பா ஸ்பெஷல். ಹಾಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರೇ ವಿಶೇಷ. இன்னைக்கு சும்மா ஒரு மந்திரியை பார்க்கணும்னா நீங்க விதான் சௌதாக்குள்ள உங்களை விட மாட்டாங்க. ಈಗ ಕೇವಲ ಒಬ್ಬ ಮಂತ್ರಿಯನ್ನು ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ ಆ ವಿಧಾನಸೌಧ ಒಳಗೆ ನಮ್ಮನ್ನು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. 1000 ಕೇಳ್ವಿ ಕೇட்பாங்க. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯ ಹಣಗಳನ್ನ ಕೇಳ್ತಾರೆ. 1000 ಕೇಳ್ವಿயை கேட்பாங்க. ಸಾವಿರಾರು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳ್ತಾರೆ. நம்மள விட மாட்டாங்க. ಅಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಬಿಡೋದಿಲ್ಲ. அவரை பார்க்கணும்னா அவர் காத்திருக்கணும். நம்ம ಅವ್ರನ್ನ ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ ನಾವು ಕಾಯ್ಬೇಕಾಗಿದೆ ಅಲ್ಲಿ. ஆனா இங்க ஒரு பாவியை தேடி, என்னை தேடி இயேசு கிறிஸ்து வந்தாருங்க. ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಪಾಪಿಯನ್ನ ಹುಡುಕಿ, ನನ್ನನ್ನ ಹುಡುಕಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಬಂದಿದ್ದಾರೆ. ராஜா வேலைக்காரனை தேடி வருகிறார். ಒಬ್ಬ ರಾಜ ಒಬ್ಬ ಕೆಲಸಗಾರನ ಹುಡುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. வேலைக்காரன் ராஜாவை தேடி போகணும் தேவையில்லை. ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕೆಲಸಗಾರನ ರಾಜನನ್ನ ಹುಡುಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಾಗ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. கிறிஸ்தவ வாழ்க்கை. ಅದೇ ಕ್ರೈಸ್ತರ ಜೀವನ. கிறிஸ்தவ வாழ்க்கை என்னதுன்னா ஏசப்பா உங்களை தேடி வந்திருக்கிறார். ಹಾಗಾಗಿ ಕ್ರೈಸ್ತರ ಜೀವನ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದಾರೆ. நம்மளோட இருதயத்தை அவர் வந்து ஆளுகை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்படுறாருங்க. ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಅವರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರು ಆಸೆ ಪಡ್ತಾ அந்த ಇದ್ದಾರೆ. ஜனங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தாருங்க அவரு. ತನ್ನ ಜನರಿಗಾಗಿ ತನ್ನ ಜೀವನವನ್ನೇ ಅವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதாங்க இயேசு கிறிஸ்துக்கும் மத்த ராஜாக்கும் வித்தியாசங்க. ಹಾಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ರಾಜನಿಗೂ ಬೇರೆ ರಾಜರಿಗೂ ಇರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೇನೆ. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் கால கழுவிட்டு இருக்கிறாரு. யூதாஸ் காரியத்தோட கால கழுவிட்டு இருக்கிறாருங்க. ಈ ಭೂಮಿ ಆಕಾಶಗಳನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ ದೇವರ ಯೂದ ಇಸ್ಕರಿಯೋತನ ಕಾಲನ್ನು ಸಹ ತೊಳೆದಿದ್ದಾರೆ. நம்மளுக்கு எவ்வளவு பெருமை வந்துருது. கொஞ்சம் படிப்பு வந்துருச்சுன்னா, கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் இடம் வந்துருச்சுன்னா, நம்மளுக்கு எவ்வளவு பெருமை வந்துருது, ஈகோ வந்துருது நம்ம இருதயத்துல. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹಣ ಸಂಪತ್ತು ಇದೆಲ್ಲ ಬಂದ ತಕ್ಷಣ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಎಷ್ಟೊಂದು ಈಗೋ ಬರುತ್ತೆ. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கிறோம், டெய்லி பார்க்கிறோம், வாரம் பார்க்கிறோம், ஆண்டவரை தினந்தோறும் நம்ம பார்க்கிறோங்க. ಹಾಗಾಗಿ ಪ್ರತಿದಿನ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನಾವು ಪ್ರತಿದಿನ ನೋಡ್ಬೇಕಾಗಿದೆ. தாழ்மை ரூபம் எடுத்து வந்தார். ಹಾಗಾಗಿ ಅವರು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕೆಳಗೆ ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾರಂತವ್ರು. பிறப்பிலே தாழ்மை ಹುಟ್ಟಿದಾಗ தாழ்மை. ಆ ಹುಟ್ಟಿದಾಗಿಂದಲೂ ಅವರು ತಾಳ್ಮೆಯಿಂದ வாழ்க்கை தாழ்மையான வாழ்க்கை. மனிதகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. ಅವರ ಒಂದು ಜೀವಿತ ಅವರ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಿಗೆ ತಲೆ ಇಡುವಷ್ಟು ಜಾಗ ಇರಲಿಲ್ಲ. சிலுவையிலே தாழ்மை. ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕೂಡ ತಾಳ್ಮೆ. ஆண்டவருடைய வாழ்க்கையை நீங்க சொல்லணும்னா ஒரே வார்த்தை சொல்லணும்னா தாழ்மை தாழ்மை தாழ்மை. ಹಾಗಾದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಜೀವಿತದ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ತಾಳ್ಮೆ 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 ಅನ್ನುವಂಥದ್ದೇ ವಿಶೇಷ. இவரை நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம ராஜாவாக ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் நம்ம இருதயத்திலே வரும்போது, நம்ம இருதயம் என்ன ஆயிருங்க? சொல்லுங்க நீங்க. என்ன ஆயிருங்க? பெருமையான இருதயம் என்ன ஆயிருங்க? ತಾಳ್ಮೆயான இருதயம் ಆಂಡ್ರು ಮಾತಿರುವಾರುங்க. ಇಂಥ ಒಬ್ಬ ರಾಜನನ್ನ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ವೀಕರಿಸುವಾಗ ಆ ಒಂದು ಹಿರಿಮೆ ಅನ್ನುವಂತ ಆ ಒಂದು ಸ್ವಭಾವ ಹೋಗಿ ತಾಳ್ಮೆ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಸ್ವಭಾವ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. வேலைக்காரர்களுக்காக
அடிக்கப்பட்ட ஒரே ராஜா இயேசு கிறிஸ்து தான். ಇಲ್ಲಿ ಸಾಮಾನ್ಯ ಜನರಿಗಾಗಿ ಆತನು ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಒಬ್ಬ ಸಾಮಾನ್ಯ ರಾಜ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು. ஒரு யுத்தம் நடக்குது. யுத்தத்துல ஃபர்ஸ்ட் யார் போவார்? ராஜா ஃபர்ஸ்ட் போவாரா? குட்டி குட்டி சேனைகர்கள் போவாங்களா? யார் போவாங்க? ராஜா பின்னாடி நிப்பாரு. எல்லா சைனிகரெல்லாம் ஃபர்ஸ்ட் காலியானாதான் ராஜா அப்புறம் காலியாவார். ಒಂದು ಯುದ್ಧ ನಡೀತಾ ಇದ್ದಂತಂದ್ರೆ ಮೊದಲು ಸೈನಿಕರು ಹೋಗ್ತಾರೆ, ಹಿಂದ್ಗಡೆ ರಾಜ ನಿಂತ್ಕೊಂಡಿರ್ತಾನೆ. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லைங்க. ಅದರಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಹಾಗಲ್ಲ. அவர் யூத ராஜசிங்கமாய் அவர் முன்னிட்டு யூதா புறப்பட கடவன் அப்படின்னு வந்து வசனம் சொல்றது போல யூதா ராஜாவாக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு முன்னாடி போறாருங்க. ಹಾಗಾಗಿ ಯಹೂದ ರಾಜನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ நீங்க பயப்படாதீங்க. ಹಾಗಾಗಿ ನೀವು ಭಯ ಪಡಬೇಡಿ. ஐயோ என் கஷ்டம் பெருசு அப்படி நீங்க சொல்லாதீங்க. ಅಯ್ಯೋ ನನ್ನ ಕಷ್ಟ ತುಂಬಾ ದೊಡ್ಡದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೇಡಿ. ஐயோ எனக்கு நாளைக்கு என்ன ஆகுமோ நீங்க தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்க ಅಯ್ಯೋ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾಳೆ ಏನಾಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ இந்த ನೆನೆಸ್ಬೇಡಿ. வாரம் ஃபுல்லு நீங்க என்ன பண்ணுங்க? சிலுவையை தியானம் பண்ணுங்க. இந்த வாரம் ஃபுல்லு நீங்க ಈ ವಾರ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನೀವು ಸಿಲುಬೆಯ ಧ್ಯಾನವನ್ನ ಮಾಡಿ. இல்ல குட் ஃப்ரைடே சர்வீஸ் அன்னைக்கு தான் தியானம் இல்ல, இன்னையில இருந்து நீங்க ஆண்டவரே சிலுவைனா என் வாழ்க்கையில என்ன அர்த்தம் அப்படின்றத நீங்க ஒரு கேள்வி கேளுங்க ஏசப்பாட்ட. அவர் கண்டிப்பா இந்த வாரம் உங்களுக்கு பதில் சொல்வாருங்க. ಆ ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ಬರ್ಬೇಕು ಅಲ್ಲಿವರೆಗೂ ನೀವು ಕಾಯೋದ್ ಬೇಡ. ಪ್ರತಿದಿನ ನೀವು ಕುಳಿತುಕೊಂಡು ದೇವರೇ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿನ್ನ ತೀರ್ಮಾನ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ದೇವರ ಹತ್ರ ಕೇಳ್ಕೊಳ್ಳಿ. நம்ம இந்த பர்த்திமையோட கூக்குரலை கேட்டது ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಭಾರತೀಮಯನ ಒಂದು ಕೂಗನ್ನ ಕೇಳಿದಂತ ದೇವರು என்ன பண்றாரு ஆண்டவர்? அவன்கிட்ட வந்து கேக்குறாரு, என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேக்குறாருங்க. 51வது வசனம். ಇಲ್ಲಿ ಅವರು 50ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅವರು ಏನಪ್ಪಾ ನಿನಗೆ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப அவன் என்ன சொல்றான்? ரபியே என் கண் என்ன பண்ண வேண்டும்? என் கண் காணணும் ஆண்டவரே, எனக்கு கண்ணு தெரியணும் ஏசப்பா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ಗುರುವೇ ನನ್ನ ಕಣ್ಣು ಕಾಣ್ಬೇಕು ಅಂತ ಅವನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. 52வது வசனம் என்ன சொல்லுது? இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன் என்றார். விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொன்னாருங்க. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಅವನಿಗೆ ಹೇಳಿದ್ರು, ನೀನು ಹೋಗು, ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ನಿನ್ನನ್ನ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿ ಅದೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. இயேசு ராஜாங்க. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಒಬ್ಬ ರಾಜ. இயேசு உங்க இருதயத்தின் ராஜாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮ್ಮ ಹೃದಯದ ರಾಜ. சுயத்துக்கு கண்ட்ரோல் கொடுத்துறாதீங்க உங்க இருதயத்தை. ಆ ಸ್ವಾರ್ಥಕ್ಕೆ ಆ ಒಂದು ಕಂಟ್ರೋಲ್ಗೆ ಆತನನ್ನ ಕೊಡ್ಬೇಡಿ. அது கண்ட்ரோல் எடுக்க பாக்கும். ಅದು ನಮ್ಮನ್ನ ಸ್ವಾರ್ಥ ನಮ್ಮನ್ನ ಕಂಟ್ರೋಲ್ ಅಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಕ್ ನೋಡುತ್ತೆ. உலகம் என் இருதயத்தை கண்ட்ரோல் பண்ண பாக்கும். ಈ ಲೋಕವು ನಮ್ಮನ್ನ ತನ್ನ ಹತೋಟಲ್ಲಿ ಇಡೋದಕ್ಕೆ ನೋಡುತ್ತೆ. நீங்க சிலுவையை பாருங்க. ಆಗಾಗ ನಾವು ಆ ಶಿಲುಬೆಯನ್ನ ನೋಡ್ಬೇಕಿದೆ. சிலுவையை பார்க்கும்போது ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே என்னுடைய ராஜா. ಆ ಶಿಲುಬೆಯನ್ನ ನೋಡುವಾಗ ದೇವರೇ ನೀವೇ ನಮ್ಮ ರಾಜ. பரவாயில்ல, ஜனங்க எனக்கு மதிக்கலையா, ஜனங்க எனக்கு கேட்கலையா, பரவாயில்ல, நீங்க ராஜாவா இருக்கும்போது, நீங்க ஆளுகை செய்யும் போது என் வாழ்க்கை மாறுது ஆண்டவரே. ಪರವಾಗಿಲ್ಲ, ಜನರು ನನ್ನ ಮಾತನ್ನ ಕೇಳಿಲ್ಲ ಅಂತ ಪರವಾಗಿಲ್ಲ, ನೀನು ನನ್ನ ಆ ಜೀವಿತವನ್ನ ನೀನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತೀಯ ದೇವರೇ. சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ಮೊದಲು ಏನ್ ನೋಡಿದ್ವಿ? யார் இந்த இயேசு கிறிஸ்து? யார் இந்த இயேசு ராஜா? ಯಾರು ಈ ಯೇಸು ರಾಜ? ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ಎರಡನೇದಾಗಿ ஏன் இவர் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்றத பார்த்தோம். ಅವರು ಇಷ್ಟೊಂದು ವಿಶೇಷ ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. மூணாவது என்ன பார்க்க போறோம்? கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ ಏನ್ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ? எப்படி ஆளுகை செய்வார்? ಹೇಗೆ ಅವರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ? இயேசு கிறிஸ்து எப்படி என் இருதயத்திலே ஆளுகை செய்வார், அத பார்க்க போறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಹೇಗೆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ನೋಡೋಣ. இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வசனத்தை நம்ம பார்க்க போறோம். ಈಗ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವಂತ ಒಂದು ವಚನ ನೋಡೋಣ. மத்தேயு 16வது அதிகாரம் 28 29வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳಿಗೆ சந்தோஷ் சமாதானனா ಶಾಂತಿ ದೊರೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. வருத்தப்பட்டு இருக்கீங்களா? ನೀವು ಕಷ್ಟ ಪಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க பேசிட்டாங்க அப்படின்னு வருத்தத்தோட இங்க வந்திருக்கீங்களா? ಯಾರೋ ನನ್ನ ಬಗ್ಗೆ ಈಗೆಲ್ಲ ಮಾತಾಡ್ಬಿಟ್ರು ಎಂಬುದ ಒಂದು ವ್ಯಥೆಯಲ್ಲಿ ನೀವು ಬಂದಿದ್ದೀರಾ? நீங்க ஏசப்பான்ற இந்த தாழ்மையுள்ள ராஜா கிட்ட நீங்க வாங்க. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅನ್ನುವಂತ ಈ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳಂತ ಈ ರಾಜನ ಬಳಿಗೆ ನೀವು ಬನ್ನಿ. நான் சாந்தமும் என்னவா இருக்கிறேன்? நானு மனத்தாழ்மை உள்ளவரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. அந்த மாதிரி ஆளுகை செய்கிற ஏசப்பாங்க நம்ம இருதயத்தை. ನಾನು ಶಾಂತನು ದೀನ ಭಾವುಳ್ಳವನು ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவரு ஒரு வசனம் சொல்லுது, மத்தேயு 10 நினைக்கிறேன். அங்க அந்த 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 சாய்ஞ்சிட்டு இருக்கிற ஒரு சின்ன செடி கூட வந்து என்ன பண்ண மாட்டாரா அவரு? அதை டேமேஜ் பண்ண மாட்டாராங்க ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಂತ ಒಂದು ಗಿಡವನ್ನು ಸಹ ಅವರು ನಾಶ ಮಾಡೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ அந்த ಇದ್ದಾರೆ. அளவுக்கு ஆண்டவர் வந்து அந்த ஒரு மெழுகுத்திரியில சின்னதா திரி எரியுதுன்னா அதை கூட அணைச்சிட மாட்டார் ஆண்டவர். அப்படியே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அந்த தீ வந்து நிறைய எரியற மாதிரி ஆண்டவர் செய்வாருங்க. ಒಂದು ಕಾಳು ಮೊಳಕೆ, ಆ ಒಂದು ಮೊಳಕೆಯನ್ನು ಸಹ ಅವರು ಹಾಳು ಮಾಡೋದಿಲ್ಲ. ಆ ಒಂದು ಬೆಳೆಯಲಿ ಅನ್ನುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು, ಅಂತ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು ಆಗಿದ್ದಾರೆ. சோ ஆண்டவர் வந்து நம்மள he wants to rule us with gentleness.
ಹಾಗಾಗಿ ಅವರು ನಮ್ಮನ್ನ ತುಂಬಾ ಜ್ಞಾನದಿಂದ ಅವರು ನಮ್ಮನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்மட்ட வந்து அப்படியே பூ போல நம்ம வாழ்க்கைய ஆண்டவர் வந்து ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாருங்க. ಆ ಹೂವಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಅವರು ಹ್ಯಾಂಡಲ್ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என் இருதயம் வந்து ஒரு பூத்தோட்டம் போல ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்படுறாருங்க. ನಮ್ಮ ಹೃದಯ ಒಂದು ಹೂವಿನ ತೋಟ ಇರುವ ಹಾಗೆ ಅವರು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. குடும்பம்ன்றது ஒரு பூத்தோட்டம் மாதிரிங்க. ஒரு சின்ன பூத்தோட்டம் மாதிரி குடும்பங்க. ಕುಟುಂಬ ಅನ್ನುವಂಥದ್ದು ಒಂದು ಸುಂದರವಾದ ಒಂದು ಹೂ ತೋಟಿನ ರೀತಿನಲ್ಲಿ. அழகழகான பூச்செடிகள் பழங்கள் எல்லாம் காய்ச்சிருக்கோங்க அந்த தோட்டத்துல. ಆ ಒಂದು ತೋಟದಲ್ಲಿ ಸುಂದರವಾದಂತ ಹೂಗಳು ಅಲ್ಲಿ ಬೆಳೆದಿರ್ತವೆ. அத வந்து நம்ம வந்துட்டு இஷ்டம் வந்த மாதிரி அந்த தோட்டத்துல போய் நம்ம அப்படி இப்படி பிச்சு போட முடியாதுங்க அந்த தோட்டத்தை. ಆ ತೋಟದಲ್ಲಿ ನಾವು ಇಷ್ಟ ಬಂದ ಹಾಗೆ ಹೋಗಿ ಅವನ್ನೆಲ್ಲ ನಾವು ಕಿತ್ತು ಬಿಸಾಕೋದಿಲ್ಲ. நம்ம அத பக்குவமாய் நம்ம ஆண்டவருடைய ஞானத்திலே நம்ம குடும்பங்கள் நடத்தணுங்க. ಹಾಗಾಗಿ ನಾವು ದೇವರ ಒಂದು ಜ್ಞಾನದ ಬಲದಿಂದ ನಾವು ಆ ಕುಟುಂಬನ ನಡೆಸ್ತೀವಿ. வாய்க்கு வந்த மாதிரி பேசிட முடியாதுங்க. ಬಾಯಿಗೆ ಬಂದ ಹಾಗೆ ನಾವು ಮಾತಾಡೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஏன் பிரதர் நான் இப்படி குடும்பத்துக்கிட்ட நான் எப்படி தாழ்மையா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ಹಾಗಾಗಿ ಬ್ರದರ್ ನನ್ನ ಕುಟುಂಬದ ಜೊತೆಗೆ ನಾನು ಹೇಗೆ ತಾಳ್ಮೆ பார்த்தா எனக்கு கோவம் தானே பிரதர் வருது. ನನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ನೋಡಿದ್ರೆ ನನ್ನ ಕೋಪನೇ. கணவனை பார்த்தா அவர் சொன்ன பழைய காரியம் தானே பிரதர் ஞாபகத்துக்கு வருது. ನನ್ನ ಗಂಡನ ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರು ಹೇಳುವಂತ ಹಳೆ ಕಾರ್ಯಗಳೇ ನನ್ನ ನೆನಪು ಬರುತ್ತೆ. இல்ல நீங்க கொஞ்ச நேரம் நீங்க உங்களுக்கும் ஆண்டருக்கும் இருக்கிற உறவை நீங்க கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்க. ಹಾಗಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ನಿನಗೂ ದೇವರಿಗಿರುವಂತ ಒಂದು ಭಾವನೆಯನ್ನ ನೀನು ಯೋಚನೆ ಮಾಡು. ಸಂಬಂಧವನ್ನ ನೀನು ಯೋಚಿಸು. நான் தாழ்மையும் மனத்தாழ்மையும் சாந்தம் உள்ளமாய் உங்ககிட்ட நான் டீல் பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஏசப்பா நம்மகிட்ட சொல்றாருங்க. ನನ್ನ ಮನ ತಾಳ್ಮೆಯಿಂದ ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಡೀಲ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் மட்டும் என்கிட்ட தாழ்மையா இருக்கணும், நான் மட்டும் இஷ்டம் வந்த மாதிரி இருக்கணுமா? இல்லங்க, ஆண்டவர் நம்மகிட்ட எந்த அளவுக்கு தாழ்மையா இருக்கிறோம் அதே போல நம்ம மத்தவங்ககிட்டயும் நம்ம தாழ்மையா இருப்போங்க. ಹಾಗೆ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಹೇಗೆ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದಾರೋ ಹಾಗೆ ಇತರರೊಟ್ಟಿಗೂ ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರಬೇಕು. இதே இதே லெட் திஸ் மைண்ட் பி ஆஃப் இதே மனசு வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த இதே மனசு சிந்தையே உங்களிலும் இருக்க கடவதாக அப்படின்னு பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லுதுங்க. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವಂತ ಮನಸ್ಸು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಫಿಲಿಪ್ಪಿಯರ್ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மள வந்து பூ போல நம்ம இருதயத்தை அழகா நம்ம ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்தை வந்து நடத்துகிற இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அவர் எவ்வளவு ஒரு அருமையான ராஜா பாருங்க. ಹಾಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಎಷ್ಟು ಸುಂದರವಾದಂತ ರಾಜ, ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಹೂವಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಅವರು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஏன் வேற இடத்துல அன்பை தேடி நம்ம ஓடுறோம்? ಹಾಗಾಗಿ ನಾವು ಯಾಕೆ ಬೇರೆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ? சிலுவை அன்பு பத்தாதா? ನಮಗೆ ಆ ಶಿಲುಬೆಯ ಪ್ರೀತಿ ಸಾಕಾಗಲ್ವಾ? இல்ல பத்தும், பட் ஆனா நிறைய பேர் புரிஞ்சுக்காம இருக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம சிலுவை அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே மாறிடுங்க முழுசா. ಆ ಶಿಲುಬೆಯ ಪ್ರೀತಿಯನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತವೇ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೆ. இன்னொரு வசனம் சொல்றேன் பாருங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 25வது வசனம். 1 பேதுரு 2:25. 1 ಪೇತ್ರ 2:25. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், சிதறுண்ட ஆடுகளை போல் நம்ம இருந்தோமா? இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் ம். கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். யார்கிட்ட வந்திருக்கிறோம் நம்ம? இப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க யார்கிட்ட வந்திருக்கிறீங்க? உங்க ஆத்மாக்கு யாருங்க அவரு? ஏசப்பா ಆತ್ಮಾವಿನ ಮೇಯ್ಪರ್ಟ ನೀವು ಬಂದಿರ್ತೀங்க. ನಾವಿಲ್ಲಿ ಚರ್ಚಿಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ ಅಂತ ಅನ್ನೋದಾದ್ರೆ ನಾವು ಆತ್ಮಗಳನ್ನ ಕಾಯುವ ಕುರುಬನ ಬಳಿಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ. இல்ல பிரதர், சர்ச்சுக்கு பாட்டு பாட வந்தேன், மெசேஜ் கேட்க வந்தேன், தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. வந்தீங்க தான், முக்கியம் தான், பட் அதோட ಮೇನ್மையானது என்னதுன்னா ನಾವಿಲ್ಲಿ ಹಾಡು ಹೇಳೋದಕ್ಕೆ ವಾಕ್ಯ ಕೇಳೋದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ, ಅದು ನಿಜ. ಆದ್ರೆ ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮುಖ್ಯವಾದದ್ದೇನು, என் ஆத்மாவின் மெய்ப்பர் கிட்ட வந்திருக்கீங்க. ನಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನ ಕಾಯುವ ಕುರುಬನ ಬಳಿಗೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. அழகாய் நம்ம ஆட்டுக்குட்டியை வந்து ஒரு மெய்ப்பன் எப்படி பாதுகாத்து நடத்துவாரோ அதே போல நம்ம ஆண்டவர் பண்ற நம்ம ஆத்மாவை அப்படியே ಕಂಟ್ರೋಲ್ பண்ணி நம்மள நடத்துறாருங்க. ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕುರುಬ ತನ್ನ ಕುರಿಮರಿಗಳನ್ನ ಹೇಗೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ನೋಡ್ಕೊಳ್ತಾನೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க உங்க ஆத்மாவை எப்படி நீங்க பாக்குறீங்களா? ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮ ಆತ್ಮನ ನೀವು ನೋಡಿದೀರಾ? இந்த சரீரம் கொஞ்ச நாள்ல போயிருங்க. இந்த மூஞ்சி கலர் எல்லாம் போயிடுங்க ஒரு நாள். ಈ ಒಂದಿನ ಈ ಶರೀರ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಕಲರ್ ಬಣ್ಣ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಅದು ಹೊರಟೋಗುತ್ತೆ. நம்ம கூட இருக்கிற உறவுகள் எல்லாம் நம்மகிட்ட பிரிஞ்சிருவாங்க கொஞ்ச நாள்ல. ನಮ್ಮ ಇಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಸಂಬಂಧಗಳು ಒಂದು ದಿನ ಹೊರಟೋಗುತ್ತೆ. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆத்மா, தேவன் ஊதின அந்த ஆத்மா, அதுக்கு வந்து முடிவே இல்லைங்க. அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே இல்லைங்க. ಹಾಗಾಗಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಆತ್ಮಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ ಕೊನೆಯೇ ಇಲ್ಲ. அந்த ஆத்மாவை தேவன் ஒரு மெய்ப்பன் போல பாதுகாத்து வராருங்க. ಹಾಗಾಗಿ ಅಂತ ಒಂದು ಆತ್ಮವನ್ನ ದೇವರು ಒಬ್ಬ ಕುರುಬನ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಯುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. காலையில சர்ச் குரூப்ல ஒரு பாட்டு போட்டேங்க. சர்ச் குரூப்ல ಒಂದು ಹಾಡು ಹಾಡಿದೆ. ಬೆಳಗ್ಗೆ ಒಂದು ಚರ್ಚ್ ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಹಾಡನ್ನ ಹಾಕಿ, உருகாதோ நெஞ்சம் வந்து ಹೃದಯ ಬಂದು ಕರಗೋಗತ್ತೆ, ಕರಗೋಗತ್ತಂತೆ ಹೃದಯ ಕರಗಿ ಹೋಗುತ್ತೆ. அவர்தான் என் தஞ்சம், அவரே ನನ್ನ ಭಂಗ. மெசேஜ் கூட கொடுத்துடலாங்க, டிரான்ஸ்லேட் பண்றது ரொம்ப கஷ்டம், பாவம் பிரதர். அவர் தான் என் தஞ்சம் அப்படின்னா அவரே ನನಗೆ ತಮಿಳ சொல்லாதீங்க, அடைக்கலமெல்லாம் இல்ல, ಕನ್ನಡல. ಕನ್ನಡ ಬ್ರದರ್ ಹೇಳಿ ಬ್ರದರ್, ತಂಜಮ್ ಅಂದ್ರೆ ಏನ್ ಬ್ರದರ್?
ஆශ්‍රயா, வெரி குட். அவர்தான் அவரே என் ஆශ්‍රயா, அதுதான் உனக்காகவே அவர்தான் வந்தாரே அப்படின்னு வந்து பாட்டு பாடுதுங்க. ಅವರು ನನಗಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ, ಅವರೇ ನನಗೆ ಆಶ್ರಯ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಹಾಡು. இன்னொரு பாட்டு கேட்டேங்க, அந்த பாட்டுல ஒரு வசனம் சொல்றேன், ஒரு லைன் சொல்றேன் பாருங்க. உந்தன் கால்களின் ஆணியோ அரசே அப்படின்னு சொல்லுதுங்க. உன் கால்களில் ஆணியோ ராஜாவே, ராஜாவே உன் கால்களிலே ஆணியா ராஜாவே அப்படின்னு வந்து சொல்லுதுங்க. ನಿನ್ನ காலಲ್ಲಿ ಹೊಡೆದರ ಮಳೆ ಹೊಡಿಸಿಕೊಂಡ ಒಬ್ಬ ರಾಜನೇ ಎಂಬುದಾಗಿ. அதுதான் சிலுவையின் பரிசே அப்படின்னு சொல்லுது. அதுதான் சிலுவையின் பரிசே அப்படின்னு சொல்லுதுங்க. ಅದೇ ಒಂದು ಶಿಲುಬೆಯ ಒಂದು ಪರೀಕ್ಷೆ ಎಂಬುದಾಗಿ. ಪರೀಕ್ಷೆ ಅಲ್ಲ ಇದು ಪರಿಸೆ ಅಂದ್ರೆ ಉಡುಗೊರೆ. ಉಡುಗೊರೆ, ಉಡುಗೊರೆ. ಅದೇ ಶಿಲುಬೆಯ ಉಡುಗೊರೆ ಎಂಬುದಾಗಿ. ಉರುಗಾದೋ ನೆಂಜಂ, ಉರುಗಾದೋ ನೆಂಜಂ ಅಂದ್ರೆ ಮನಸ್ಸು ಬಂದು ಕರಗಲ್ವಾ ನಿನ್ ಮನಸ್ಸು, ஏசுக்கு சிலுபை ನೋಡಿ ನಿನ್ ಮನಸ್ಸು ಕರಗಲ್ವಾ அப்படின்னு வந்து ஆண்டவர் கேக்குறாரு. இப்ப நீங்க தமிழ்ல சொல்லணும். சோ எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. ಸೊ ನೋಡಿ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳ ದೇವರು ನೋಡಿ. ஆத்மாவின் மேய்ப்பருங்க அவரு. ಅವರ ಆತ್ಮವನ್ನ ಕಾಯುವಂತ ಕುರುಬರು. நம்ம ஏன் உலகத்தை தேடி அங்கங்க தேடி அன்பை தேடி ஓடுறோம்? ಹಾಗಾಗಿ ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಅನೇಕ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹುಡುಕೊಂಡು ಓಡ್ತಾ ಇದೀವಿ. எதுக்கு அவன் அப்படி சொல்லிட்டா கோவப்படுறோம்? ಯಾಕೆ ಅವ್ರು ಹಾಗೆ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಕೋಪ ಮಾಡ್ಕೋಬೇಕು? இது நடக்கல அதனால ஏன் டென்ஷனா இருக்கிறோம்? ಅದು ನಡೀಲಿಲ್ಲ ಯಾಕೆ ನಾವು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಟೆನ್ಷನ್ ಆಗ್ಬೇಕು? இருக்கும், சில காரியங்கள் நடக்காது, தாமதமாகும், சில காரியங்கள் ஜனங்க ஏதாவது சொல்லிருவாங்க, வலிக்கும். பட் யார்கிட்ட நம்ம போறோம்? ஆத்மாவின் ಮೇಯ್ಪರ್ಗಿட்ட நம்ம போறோங்க. ನಮಗೆ ಜನರು ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಂತಹ ಭಾವನೆಗಳನ್ನ ಹೇಳ್ತಾರೆ, ಆದ್ರೆ ನಾವು ಯಾರ ಬಳಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು? ಆತ್ಮಗಳನ್ನ ಕಾಯುವ ಕುರುಬನ ಬಳಿಗೆ ನಾವು இன்னைக்கு ಹೋಗ್ಬೇಕು. நான் முடிக்க போறேன் சீக்கிரமாவே. 2 காரியம் பண்ணலாம் நீங்க. ಈ ದಿನ ನಾವು 2 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ಬೇಕಿದೆ. ஒன்னு, இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக உங்க இருதயத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ಒಂದು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ರಾಜನನ್ನಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ವೀಕರಿಸಬೇಕು. இல்ல பிலாத் என்ன பண்ணா? ஏசப்பாவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான். ಇಲ್ಲಿ ಪಿಲಾತ ಏನ್ ಮಾಡಿದ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಮರಣಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ. இங்கிலீஷ்ல வந்து யூ crown him or kill him அப்படின்னா, ஆண்டவருக்கு வந்து நம்ம கிரீடத்தை, ஆண்டவரே நீங்க தான் என் இருதயத்தில் நான் ராஜா அப்படின்னு நம்ம அங்கீகரிக்கலாம். இல்லாட்டி எனக்கு ஏசப்பா வேண்டாம் அப்படின்னு நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு அவரை சைடு தள்ளிடலாங்க. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನನ್ನ ರಾಜ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಸ್ವೀಕರಿಸಬೇಕಿಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರೇ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಬೇಕು. அது ஏன்னா ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் தான் முக்கியம். நீங்க ஒண்ணு இயேசு கிறிஸ்துவை ராஜாவா ஆக்குனீங்கன்னா அவர் வந்து அழகா இருப்பாரு, அவர் ருசியா இருப்பாரு உங்க வாழ்க்கையில. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ರಾಜನನ್ನಾಗಿ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಅವರು ರುಚಿಯಾಗಿರ್ತಾರೆ, ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿರ್ತಾರೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ. ஒரு உதாரணம் சொல்றேன். ಒಂದು ಉದಾಹರಣೆ, ஏசப்பா பத்தி தெரியாத ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க போய் சொல்றீங்க, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುವಂತ ಸ್ನೇಹಿತರ ಹತ್ರ ನೀವು ಹೋಗಿ ಹೇಳ್ತಿರ್ತೀರಾ, ஏசப்பா இனிமையானவர், ருசியானவர், சூப்பர் ஒரு ஏசப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ತುಂಬಾ ರುಚಿಯಾದವರು, ತುಂಬಾ ಸುಂದರವಾದವರು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀರಾ. அவன் என்ன சொல்வான்? ಅವನೇನ್ ಹೇಳ್ತಾನೆ? ஏய் என்னடா பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு வந்து நம்மள வந்து சொல்லுவான். ಅವನು ಏನಪ್ಪಾ ನಿನ್ ಗುಚ್ಚಿಡಿದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ஏன் வந்து அவனுக்கு அது புரியல, உங்களுக்கு அவ்வளவு ருசியா இருக்கிறாரு ஏசப்பா? ಯಾಕೆ ಅವನಿಗೆ ಅದು ಅರ್ಥ ಆಗ್ಲಿಲ್ಲ? ನಿಮಗೆ ಯಾಕೆ ಅವರು ರುಚಿಯಾಗಿದ್ದಾರೆ? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏசப்பாவை என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? அவருடைய உங்களுடைய ராஜாவா நீங்க ஏற்றுக்கொண்டதுனால அவர் வந்து ருசியா இருக்கிறாருங்க. ನೀವು ಮೊದಲು ಏನ್ ಮಾಡಿದ್ರೆ ಆತನನ್ನ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ರಾಜನನ್ನಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಹಾಗಾಗಿ ಅವರು ನಿಮ್ಗೆ ರುಚಿಯಾಗಿದ್ದಾರೆ. நம்ம யார நம்ம ராஜனா வைக்கிறோமோ அவங்க தான் நம்மளுக்கு ருசியா இருப்பாங்க. ನಾವು ಯಾರನ್ನ ರಾಜನನ್ನಾಗಿ ನಾವು ಇಟ್ಕೋತೀವಿ ಅವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ಅವರು ರುಚಿಯಾಗಿರ್ತಾರೆ. இப்ப நான் என்னுடைய சுயத்தை நான் ராஜாவாக்கிட்டேன்னா, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய தன்னலம் தான் வந்து எனக்கு பெருசா தெரியும். ನಾನು ನನ್ನ ಸ್ವಾರ್ಥವನ್ನೇ ನನ್ನ ರಾಜನನ್ನಾಗಿ ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ಅದನ್ನೇ ನನಗೆ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಿಸ್ತಾ ಇರುತ್ತೆ. இல்லாட்டி நான் உலகத்தை ராஜாவா என் இதயத்துல வச்சிருந்தேன்னா உலக காரியத்தை தான் தேடி தேடி நான் போயிட்டு இருப்பேங்க. ಆದ್ರೆ ನಾನು ಈ ಲೋಕವನ್ನೇ ನನ್ನ ರಾಜನನ್ನಾಗಿ ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ನಾ ಈ ಲೋಕದ ಒಂದು ಆಸೆಗಳನ್ನ ಹುಡುಕೊಂಡು ಓಡ್ತಾ ಇರ್ತೀನಿ. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ಹಾಗಾಗಿ ಈ ದಿನ ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ, ஆண்டவரே நீங்க தான் என் ராஜா, ದೇವರೇ ನೀನೇ ನನ್ನ ರಾಜ, வேற யாரும் ஆளக்கூடாது என் வாழ்க்கையில. ನನ್ನ ಜೀವಿತವನ್ನ ಬೇರೆ ಯಾರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬಾರ್ದು. இங்க சில பேர் இருக்கலாம், பிரதர் எனக்கு சில காரியங்கள்ல ஆண்டவர் ராஜாவா இருக்கிறாரு, சில விஷயங்கள் இல்ல பிரதர் நான் இன்னும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் தான் அப்படியே பிடிவாதமா இருக்கிறேன் அப்படி நீங்க சொல்றவங்க, இன்னைக்கு அந்த இடத்துலயும் நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் அறிக்கையிடுறேன், இந்த இடத்துலயும் என் வேலை விஷயமா இருக்கலாம், என்னோட படிப்பு விஷயமா இருக்கலாம், அதுலயும் நீங்க தான் ஏசப்பா ராஜா அப்படி நீங்க முழுசுமா நீங்க ஒப்பு கொடுங்க. ನೀವು ಇನ್ನು ಕೆಲವರು ನಾನು ಕೆಲವು ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಾನು ದೇವರನ್ನ ರಾಜನನ್ನಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ, ಇನ್ನು ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾದಂತ ಉಳ್ಳವರು ಕೂಡ ಈ ದಿನ ಎಲ್ಲವನ್ನ ನೀವು ಕರ್ತನಿಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. தயவு செய்து பிலாத்து மாதிரி அவர் வந்து என்ன சொல்றாரு, நீங்க படிங்க, அது யோவான் 18வது அதிகாரம் 37, யோவான் 18:37. யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து ம். அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து ம். சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். பாருங்க,
ஆம் நான் ராஜா தான் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಹೇಳ್ತಾರೆ, ಹೌದು ನಾನು ರಾಜನೇ ಎಂಬುದಾಗಿ. ஆனா பிலாத்து அவரை அக்செப்ட் பண்ணலங்க. ಆದ್ರೆ ಪಿಲಾತನ ಅದನ್ನ ಸ್ವೀಕರಿಸಲಿಲ್ಲ. சைன் போட்டு இயேசு கிறிஸ்துவ அனுப்பிட்டாங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸೈನ್ ಹಾಕಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಲ್ಲಿಂದ ಕಳಿಸ್ಬಿಟ್ಟ. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோங்க? ಹಾಗಾಗಿ ಈ ದಿನ ನಾವೇನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ? ஆண்டவரே நீர்தான் ராஜா. ದೇವರೇ ನೀನೇ ರಾಜ. என் குடும்பத்துக்கு நீர்தான் ராஜா. ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನೀನೇ என் ರಾಜ. குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா ஏசப்பா நீங்க டிசைட் பண்ணுங்கப்பா. ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರೆ ದೇವರೇ ನೀನು ಅದಕ್ಕೆ ತೀರ್ಮಾನ ஆண்டவரே என் ತೆಗೆದುಕೋ. மனசுல ஏதாவது போராட்டம் வந்துருச்சுன்னா ஏசப்பா நீங்க டிசைட் பண்ணுங்க. ನನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ಏನಾದ್ರೂ ಹೋರಾಟ ಬಂದ್ರೆ ದೇವರೇ ಅದನ್ನ ನೀನು ತೀರ್ಮಾನ ಮಾಡು. ஆண்டவரே எங்க பிள்ளைங்களுக்கும் எனக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னா ஆண்டவரே நீங்க டிசைட் பண்ணுங்க ஆண்டவரே. ನನಗೂ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬಂದಿದೆ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ದೇವರೇ ನೀನು ಅದನ್ನ ತೀರ್ಮಾನ ಮಾಡು. ஒருவேளை யாராவது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நீங்க பேசாம மனைவி கிட்ட பேசாம சரியா வந்து ஒப்புரவாம நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க ஏசப்பா பைபிளை வச்சு நீங்க சொல்லுங்க, சரி நம்ம ஒரே டீம், நம்ம 2 பேரும் ஒரே பக்கம் தான் இருக்கிறோம், நம்ம 2 பேரும் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதோ ஏசப்பாவை ராஜாவா உயர்த்துவோம் நம்ம குடும்ப வாழ்க்கையில அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ಹಾಗೆ ನೀವು ಗಂಡ ಹೆಂಡತಿಯರು ಮಾತಾಡದೆ ನೀವು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದ್ರೆ ಈ ವಾಕ್ಯದ ಆಧಾರದಲ್ಲಿ ನೀವು ಇದನ್ನ ಒಂದಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಅದನ್ನ ನೀವು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ. பைபிள் சொல்லிச்சுன்னா ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் செய்வேன், ஏன்னா உங்களுடைய வார்த்தை சொல்லுது நான் செய்வேன், ரெண்டாவது பேச்சே இல்ல, ரெண்டாவது கேள்வியே இல்ல ஆண்டவரே. ದೇವರೇ ನಾನು ಎರಡೂ ಮಾತಿಲ್ಲ, ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತಾ ನಾನು ಹಾಗೆ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அப்படி நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, ಹಾಗೆ ನೀವು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುವಾಗ, இயேசு கிறிஸ்துவை ராஜாவா உயர்த்தும் போது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನೇ ರಾಜನನ್ನಾಗಿ ನೀವು ಇಡುವಾಗ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானம் காணப்படும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಮಾಧಾನ அந்த ಕಾಣಿಸಲ್ಪಡುತ್ತೆ. சமாதானத்தை இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்சிருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு சமாதானத்தை தேவன் கொடுப்பார். ಆ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಮಾಧಾನವನ್ನ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೀವು ಯಾವತ್ತೂ ಅನುಭವಿಸಲ್ಲ, ಅಷ್ಟು ದೊಡ್ಡದಾದಂತ ಸಮಾಧಾನವನ್ನು ಅವ್ರು ಕೊಳ್ಳಿಕ್ಕಿದ್ದಾರೆ. பூமி நிலை மாறி மலைகள் பெயர்ந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். ಭೂಮಿ ಆಕಾಶಗಳು ನಾಶವಾದರೂ ನಾನು ಭಯಪಡೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவன் இல்லாததுக்கும் என்ன வித்தியாசங்க? ಕ್ರೈಸ್ತರಿಗೂ ಕ್ರೈಸ್ತರ ಅಲ್ಲದೆ ಇರೋರಿಗೂ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? கிறிஸ்தவனுக்கு அந்த தெய்வீக சமாதானம் அந்த இருதயத்துல காணப்படுங்க, எப்பவும் இருக்குங்க அந்த சமாதானம். ಆ ಒಂದು ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಆ ದೈವಿಕವಾದಂತ ಸಮಾಧಾನ ಯಾವಾಗ್ಲೂ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೆ. கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்து இல்லாதவனுக்கு அலை மாதிரி சமாதானம் வந்துட்டு போவோம். ஆனா கிறிஸ்தவனுக்கு அந்த தெய்வீக சமாதானம் எப்பவும் காணப்படும் வாழ்க்கையில. ಆ ಕ್ರೈಸ್ತರ ಅಲ್ಲದೆ ಇರುವಂತವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆ ಸಮಾಧಾನ ಬಂದು ಹೋಗಿ ಮಾಡ್ತಾನೆ ಇರುತ್ತೆ. ಆದ್ರೆ ನಿಜವಾದಂತ ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ಆ ಸಮಾಧಾನ ಯಾವಾಗ್ಲೂ ಹಾಗೆ ஒருவேளை ಇರುತ್ತೆ. யாராவது இங்க வந்திருப்பீங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த ராஜாவா நீங்க ஏற்றுக்கொள்ளலனா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ்ங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. ಇಲ್ಲಿಗೆ ಯಾರಾದ್ರೂ ನಾವು ಇಲ್ಲಿವರೆಗೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಸ್ವಂತ ರಾಜನನ್ನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಈ ದಿನ ನೀವು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. பிரதர் எப்படி பிரதர் நான் பண்ணணும்? ಹಾಗಾದ್ರೆ ಬ್ರದರ್ ನಾನು ಹೇಗೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ಬೇಕು? 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை படிப்போம். இத இப்ப கவனிங்க, இந்த வசனத்தின்படி நீங்க ஜெபிங்க, ஆண்டவர் வந்து அந்த சமாதானம் இன்னைக்கு உங்களை நிரப்புங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல ஆ. நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மளை என்ன பண்ணுங்க, சுத்திகரிக்கும். புதுசாக்கிறோம், உங்களை பரிசுத்தமாக்கிறோங்க. ಆತನ ಬೆಳಕಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯೋಣ, ಒಬ್ಬರ ಸಂಗಡನೊಬ್ಬರು ಅನ್ಯೋನ್ಯತೆಯಿಂದ ಇದ್ದು ಆತನ ಮಗನಾದ ಯೇಸುವಿನ ರಕ್ತವು ಸಕಲ ಪಾಪವನ್ನು ನಿವಾರಣೆ ಮಾಡುವಂತದ್ದು. அடுத்து 9வது வசனம் படிங்க. இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்துல ராஜாவாகணும்னா இது ஒரு காரியம். 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி ஆ, நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எல்லா அநியாயம், எல்லா பாவம், எல்லா அநியாயத்தையும் நீக்கிறதுக்கு அவர் வந்து உண்மையுள்ளவரா இருக்கிறாருங்க. ಅವರು ಸಕಲ ಅನೀತಿಯನ್ನ ಪರಿಹರಿಸಿ ನಮ್ಮನ್ನ ಶುದ್ಧಿ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு நீங்க அந்த ஜெபத்தை ஜெபிக்கணும். ಈ ದಿನ ನೀವು ಆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೇಕು. ஒருவேளை யாராவது நீங்க ஏற்றுக்கொள்ளனா, இயேசு கிறிஸ்துட்ட இன்னைக்கு ஆண்டவரே நான் பாவின்னு நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆண்டவரே பாவியா இருமேல் மனமிரம்பும் அப்படின்னு வந்து ஆண்டவர்ட்ட நீங்க ஜெபிங்க. ದೇವರೇ ಈ ದಿನ ಯಾರಾದ್ರೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವೀಕರಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, ದೇವರೇ ನಾನು ಪಾಪಿ ಆಗಿದ್ದೇನೆ, ನನ್ನನ್ನು ಸ್ವೀಕರಿಸು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಈ ದಿನ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. இயேசு கிறிஸ்து பத்தி தெரியாதவங்களுக்கு, அது இயேசு கிறிஸ்துவின் ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರೋರಿಗೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರೋರಿಗೆ, இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் சில காரியங்களிலே நான் வந்து நான் இன்னும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன், ஏசப்பாக்கு ஆளுகைக்கு நான் வந்து வாய்ப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க மறுபடியும் உங்களை நீங்க ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅರಿತುಕೊಂಡವರು ಸಹ ಇನ್ನೂ ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನನ್ನ ಆಳ್ವಿಕೆಯನ್ನ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅನ್ನೋರು ಕೂಡ ಇದನ್ನ ಒಂದು ಆ ತೀರ್ಮಾನವನ್ನು இந்த ಮಾಡಿ. இடத்துல யோசித்து பாருங்க, எந்த காரியத்துல நீங்க வந்து ஆண்டவருக்கு நீங்க அத்தாரிட்டி, அதிகாரத்தை நீங்க கொடுக்கவில்லை. ಇಲ್ಲಿವರೆಗೂ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ, ಯಾರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ತಮ್ಮ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡ್ಲಿಲ್ವೋ? ಯಾವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ, ಯಾವ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಕೆಲವುದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಕೆಲವು சோ எந்த காரியத்திலே கொடுக்கல அது நீங்க யோசித்து பாருங்க. ಯಾವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನೀವು ನಿಮ್ಮ ಅಧಿಕಾರವನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. முழு அதிகாரத்தை ஏசப்பட்ட கொடுத்துருங்க. ನಿಮ್ಮ ಸಂಪೂರ್ಣವಾದಂತ ಅಧಿಕಾರವನ್ನು ಆತನ ಕೈ ಕೊಡಿ. நீங்க என்னைக்கு ஏசப்பட்ட அதிகாரத்தை கொடுக்குறீங்களோ சமாதானத்தோட நீங்க போவீங்க. ಯಾವಾಗ ನೀವು ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರಗಳನ್ನ ಆತನ ಕೈ ಕೊಡ್ತಾರೆ, ನೀವು ಸಮಾಧಾನದಿಂದ ಇಲ್ಲಿಂದ ಹೋಗ್ತೀರಾ. அந்த அந்த முழக்கம், அந்த போராட்டம் எல்லாம் நின்றும் அன்னைக்கே. ಆ ಒಂದು ಹೋರಾಟ, ಒಂದು ಕೊಳಪ ಎಲ್ಲವೂ ಹೊರಟು ಹೋಗುತ್ತೆ. ஏசப்பா ராஜாவை நீங்க
ஏற்றுக்கொள்ளுங்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ರಾಜನನ್ನಾಗಿ ನೀವು ಸ್ವೀಕರಿಸಿ